அனைவருக்கும் கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். 1,44,000 பேர் என்கின்ற தலைப்பின் கீழாக ஒரு சில வாரங்களாக நம்ம மிக அருமையான காரியங்களை கற்றுக்கொண்டு வருகிறோம். ஆகவே ஆண்டவருக்கு நாம் நன்றி ஸ்தோத்திரங்களை எடுப்போம். இந்த வேளையில நாம் ஜெபத்தோடு கூட இந்த நாளுக்குரிய சத்தியத்திற்குள்ளாக கடந்து போக இருக்கிறோம். உங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் நல்ல ஆண்டவரே, ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமையில ஆண்டவரே எங்களுக்கு மகத்துவமான காரியங்களை கற்றுத்தந்து வருகிறோம். அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். சில காரியங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் மறந்திருக்கிற போது கண்ட ஆண்டவரே அதை எங்களுக்கு தீர்க்க தரிசன ஆவியின் மூலமாக எங்களுக்கு வெளிப்படுத்தி நாங்கள் என்ன செய்து கொண்டிருந்தோம், என்ன செய்ய வேண்டும் என்கிற காரியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டு வருகிறது. அதுக்காக நன்றி. இந்த நாளின் ஆண்டவர் செய்திக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். ஆவியானவர் எங்களோடு கூட இடப்படுங்க, எங்களோடு பேசுங்க. கேட்கிறதாக மாத்திரம் அல்ல ஆண்டவரே, நாங்கள் மற்றவர்களுக்கு சொல்லணும். எங்களுடைய வாழ்க்கையில அதை நாங்கள் அப்பியாசிப்பதற்கு கர்த்தர் உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். நாம் நேரத்தை வீணடிக்காதபடிக்கு நேரம் ஜெயகர் அண்ணன் கரங்கத்தில் ஒப்பு கொடுப்போம். அவங்க இப்போ இந்த நாளுக்குரிய பாடத்தை நமக்கு நடத்துவாங்க. கர்த்தருடைய நாமத்திற்கு கனமும் சோஸ்திரமும் மகிமையும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் உண்டாகட்டும். தேவனுடைய பெரிதான கிருபைக்காய் கர்த்தரை நான் சோஸ்தரிக்கிறேன். அவர் இரக்கம் பாராட்டி நம்முடைய நாசில இன்னும் சுவாசத்தை அனுமதித்திருப்பதற்காய் தேவனை நான் சோஸ்தரிக்கிறேன். நிச்சயமாக நாம் அமர்ந்திருந்து செலவிடுகிற இந்த நேரம், வேதத்தை ஆராய்கிற இந்த நேரம் கர்த்தருக்கு பிரியமாய் இருப்பதோடு கூட நம்முடைய வாழ்க்கைக்கும் அது ஒரு மேன்மையான வழிகாட்டுவதாக இருக்கும் என்று சொல்லி நான் கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறேன். ஒரு மிக முக்கியமான தலைப்பை நம்ம படித்து வருகிறோம். 1,44,000 பேர். நான் அநேக வீடியோக்களை பதிவேற்றம் செய்வது உண்டு. மிக குறைவாக வந்து பார்க்கிற வீடியோ எது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னா 1,44,000 பேர். ஏன் அப்படிப்பட்ட ஒரு நிலை அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இன்னைக்கு திருச்சபைக்குள்ள பரவலாக போதிக்கப்படுகிறது என்ன அப்படின்னு சொன்னா, இந்த 1,44,000 பேரை பற்றி அறிய வேண்டிய அவசியம் இல்லை, அதற்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை என்பது போல் போதிக்கப்படுகிறதுனால அநேகர் அதிலே நாட்டம் காட்டுவது இல்லை. நான் நிச்சயமாக என்னோடு கூட அமர்ந்து படித்த ஒரு சிலர் இது எவ்வளவு முக்கியம் என்பதை அறிந்திருப்பீர்கள் என்று சொல்லி நான் கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு நம்ம படிக்க போகிற அந்த தலைப்பு 1,44,000 பேரை பற்றி நம்ம படிக்க போகிற அந்த தலைப்பு அவருடைய வேண்டுதல். என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா, ஒரே பகுதியா படிச்சிருந்தா நல்லா இருக்கும். ஆனா ஒரே பகுதியா நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க நேரத்துக்கு முடிக்க முடியாதனால அது இரண்டாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. என்ன படிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னா, இந்த 1,44,000 யாரு, எதற்காக வரணும், இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். என்ன சூழ்நிலை எப்படி வருவாங்க அப்படின்னு தெரியணும்ல. திடீர்னு அவங்க பாட்டுக்கு 1,00,000 வந்துடுவாங்கன்னா அப்படி இல்லை. அது மிக பெரிய ஒரு மையமான ஒரு சம்பவத்தை அடிப்படையாக வைத்து இருக்கிறது. அது வேதாகமத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. அது தீர்க்க தரிசன ஆவியுடைய எழுத்துகளினால உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதை நம்ம அந்த அந்த மைய காரியத்தை படிப்பதற்கான அடித்தளத்தை இன்னைக்கு போட போறோம். அவ்வளவுதான். அந்த சம்பவங்களை எல்லாம் நம்ம ஆராய போறது இல்லை. எதை அடிப்படையாக வைத்து இந்த 1,44,000 பேர் தோன்ற போறாங்க. நீங்க வெளிப்படுத்த 7ஆம் அதிகாரத்தை படிச்சுங்க சொன்னா, 4 தூதர்கள் 4 காட்சிகளையும் பிடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஒரு தூதன் சூரியன் உதைக்கும் திசையில இருந்து தேவனுடைய முத்திரையை கொண்டு முத்திரிடுவதற்காக வரும்பொழுது காற்று நிறுத்து 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 அப்படின்னு சொல்ற ஒரு சம்பவத்தை நீங்கள் வேதத்தில் படித்து இருப்பீர்கள். இந்த சம்பவம் எப்ப நடக்கிறது, எங்கே நடக்கிறது, எதனால நடக்கிறது, இதைத்தான் நம்ம படிக்க போறோம். அதை படிக்கிறதுக்குரிய அடித்தளத்தை மாத்திரமே இன்னைக்கு போட முடியும். அதற்கு பிறகு அறிகிற வாரத்துல நிச்சயமாக அந்த சம்பவம் என்ன, அதை ஆராய்கிறதுக்கு பிரயாசப்படும் பொழுது நம்முடைய கண்களுக்கு முன்பாக கொண்டு வரப்படுகிற உண்மைகளா என்ன என்பதை நாம் வருகிற வாரத்திலே அதை அறிந்து கொள்வோம். அதுக்காக இந்த வாரத்துல சும்மா போறதுல நிச்சயமாய் மேன்மையான உண்மைகளை கர்த்தர் வெளிப்படுத்துவார். நம்ம படிச்சுக்க எல்லாத்தையும் ஞாபகப்படுத்த முடியாது. சமீபமாய் படித்து முடித்திருக்கிற தலைப்பு அவர்களுடைய தேவை ஏன், அவர்கள் ஏன் வர வேண்டும், அவர்கள் ஏன் தோன்ற வேண்டும்,
என்கிற அடிப்படையில் நம்ம படிக்கும் பொழுது உலகம் முழுவதற்கும் சத்தியத்தை எடுத்துச் செல்வதற்கு ஒரு கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது. சகலருக்கும் சத்தியம் எடுத்துச் செல்லப்பட வேண்டும் என்று அதை நிறைவேற்றுவதற்கு இந்த 1,44,000 பேர் வர வேண்டும் என்று சொல்லி நம்ம படித்தோம். ஆண்டவர் ஒரு கரைதிரை இல்லாத பரிசுத்தமான சபையை தமக்கு முன்பாக நிறுத்திக் கொள்வதற்காக ஜீவனை கொடுத்தார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட ஒரு கரைதிரை அற்ற ஒரு சபையை உருவாக்குவதற்காக இவர்கள் வர வேண்டும் என்று சொல்லி நம்ம படித்தோம். தேவன் தம்முடைய வல்லமையை சபையில் வெளிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அங்கே ஒற்றுமை உண்டாக வேண்டும். அந்த ஒற்றுமையை நிலைநாட்டுவதற்காக இந்த 1,44,000 பேர் வருகிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொண்டோம். இன்னைக்கு நம்ம படிக்க போகிறது அவர்கள் எப்படி வரப்போகிறார்கள், என்ன சம்பவத்தின் அடிப்படையில் தோன்ற போகிறார்கள், எந்த நிலையில தோன்றுவதெல்லாம் நம்ம படிக்க போறோம். அதற்கான அடித்தளத்தை இன்னைக்கு நம்ம உருவாக்க போகிறோம். குறிப்பை நான் வாசிக்கிறேன். SDA பைபிள் காமெண்ட்ரி வால்யூம் 7 பக்கம் 966. மன்னிக்கணும், ஒரு சகோதரி சொன்னாங்க அந்த தலைப்பை கொஞ்சம் நிதானமா சொன்னா நல்லா இருக்கும்னு சொல்லி நிதானமா போனேன் அப்படின்னா நான் ரொம்ப நேரம் பேச வேண்டி வந்துடும். அதனால ஒருவேளை உங்களுக்கு அது பிடிப்படலைன்னா நீங்க கொஞ்சம் வீடியோவை பதிவிறக்கம் செய்து மறுபடியும் ஒருக்க கேளுங்க, அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். செவன்த் அட்வென்டிஸ்ட் பைபிள் காமெண்ட்ரி வால்யூம் 7 பக்கம் 966. சபையானது சந்திரனை போல் அழகும் சூரியனை போல் பிரகாசமும் கொடிகள் பறக்கும் படையை போல் கெடியும் உள்ளவளாய் பிரகாசிக்க வேண்டும் மற்றும் பிரகாசிக்கும். என்ன ஒரு அணித்தரமான ஸ்டேட்மெண்ட் பாருங்க. சபை அப்படி ஒரு பிரகாசத்துக்குள்ள வரணுமா? இன்னைக்கு I feel ashamed. அப்படிப்பட்ட ஒரு நிலையை நம்ம பார்க்கவே முடியல. ஆனா பிரகாசிக்கும் என்ற உறுதி இருக்கு பாருங்க. I be a Seventh Day Adventist. தேவனுடைய ஊழியக்காரர்கள் கிறிஸ்துவோடு சேர்ந்து வேலை செய்வதன் மூலம் சபையை இவ்வளவு வெதுவெதுப்பாக உருவாக்கிய சாபத்தை கண்டிப்பாய் அகற்ற வேண்டும். இந்த வெதுவெதுப்பாவே அப்படியே போவோடு நிறைய ஒரு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது கடைசி வரைக்கும் இருக்கும், இயேசு வர்ற வரைக்கும் இப்படிதான் இருக்கும்னு சொல்றீங்க. இல்ல, நல்லா தெளிவா சொல்றான் பாருங்க. தேவனுடைய ஊழியக்காரர்கள் கிறிஸ்துவோடு சேர்ந்து வேலை செய்வதன் மூலம் சபை இவ்வளவு வெதுவெதுப்பாக உருவாக்கி சாபத்தை கண்டிப்பாய் அகற்ற வேண்டும். லவோதிக்கா சபையை குறித்த அந்த செய்தியை அங்க பதிவிட்டு இருக்காங்க. வெளிப்படுத்த 3ஆம் அதிகாரம் 15 - 19 வரை குறிக்கப்பட்டுள்ளது. சிக்ஷை சீர்திருத்தத்தின் நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறது. அங்க சொல்லுவார், எவன் மீது அன்புள்ளவனாய் இருக்கிறோம் அவனை சிக்ஷிக்கிறேன்னு சொல்லி. சிக்ஷை ஒரு சீர்திருத்தத்தின் நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது. அப்போ சபையை சிக்ஷிக்கும் பொழுது சபை தன்னுடைய பாவத்தை அறிந்து பாவத்தை நீக்க வேண்டும். இன்னொரு குறிப்பை நான் வாசிக்கிறேன். ரிவ்யூ அண்ட் ஹெரால்ட் நவம்பர் 18, 1902 பத்தி 6 - 9 வரை. முதல் வார்த்தை ரொம்ப கடுமையானதா இருக்கும். சபையானது பலவீனமாகவும் திறமை அற்றதாகவும் உள்ளது. ஒத்துக்கவே மாட்டோம், ஆனா நிச்சயம் தீர்க்கதரிசி நாவி சொல்கிறாங்க. சபையானது பலவீனமாகவும் திறமையற்றதாகவும் உள்ளது. ஏனென்றால் அதன் உறுப்பினர்கள் பலர் அவர்களுடைய சொந்த எண்ணங்களை பின்பற்றுகிறார்கள், தேவனுடைய சித்தத்தை செய்ய மறுக்கிறார்கள். இதெல்லாம் பேசலாம், ரொம்ப நேரம் பேசலாம். எப்படி நம்ம சொந்த எண்ணத்தை பின்பற்றி கொண்டு அவருடைய திட்டத்தை ஒதுக்குறோம் என்பதை எல்லா இடத்துலையும் இருக்கும். நீங்க ஆராதனை செய்கிற முறை மேல அவருடைய திட்டம் இருக்காது, நீங்க ஊழியம் செய்கிற முறை மேல அவருடைய திட்டம் இருக்காது, நீங்க தான தர்மம் செய்கிற முறை மேல அவருடைய திட்டம் இருக்காது, உங்களுடைய ஜெபத்தில் அவருடைய திட்டம் இருக்காது. ஆல்மோஸ்ட் சாத்தான் நம்மளை கட்டுமையாக வஞ்சித்து விட்டான் என்பதை மறுக்க முடியாது. நீங்க உட்கார்ந்து வேதாகமத்தில் ஒவ்வொரு சம்பவமா எடுத்து ஆராய்ந்து பாருங்கள், நீங்கள் அதை விளங்கிக் கொள்ள முடியும். தேவனுடைய ஆவியினால் அல்ல, வேறொரு ஆவியால் அவர்கள் வழிநடத்தப்படுகின்றார்கள். எவ்வளவு கடுமை பாருங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், அந்த நான் அட்வென்டிஸ்ட் யாராவது என்ற ரொம்ப வாக்குவாதத்துக்கு வரும்பொழுது, நீங்கள் வேறொரு இயேசுவோடு இருக்கிறீர்கள், வேறொரு ஆவியோடு இருக்கிறீர்கள். And that same statement pronounced to me. தேவனுடைய ஆவியால் அல்ல, வேறொரு ஆவியால் அவர்களை வழிநடத்தப்படுகின்றார்கள். எழுதப்பட்ட வார்த்தையின் அர்த்தத்தை அவர்கள் அறியார்கள். தேவனுடைய பிரமாணத்தின் கொள்கைகளை அன்றாட வாழ்க்கையில் அவர்கள் கொண்டு வரும்போது அவர்கள் அவபக்தியில் இருந்து கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது என்று சொல்ல முடியும். கீழ்ப்படிதல் மாத்திரமே என்னை தேவனுடைய சமூகத்தில் கொண்டு வந்து சேர்க்கும். அவர்கள் தேவனை அனுமதித்தால் அநேகரின் இருதயங்கள்
இருதயங்களில் செய்வதற்கு ஒரு வேலையை அவர் பெற்று இருக்கிறார். நம்ம இடம் கொடுத்தா நம்ம இருதயத்தில் ஒரு வேலையை செய்ய வேண்டியிருக்கிறது. ஆமா, நம்முடைய சுயம் எல்லாம் நீக்கப்பட வேண்டியது இருக்கிறது. அவர்களுக்கு ஒரு முழுமையான குணாதிசய மாற்றம் தேவை. நம்ம எவ்வளவு படிக்கிறோம், நான் எவ்வளவு போதிக்கிறோம், இதெல்லாம் யூஸே இல்லைங்க. என் குணம் மாறலன்னா ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நான் 1,40,000 பேசுறதுனால பரலோகம் பெற முடியாது. நான் தீர்க்கதரிசனாவின் எழுத்துகள் எடுத்து வாசித்து சொல்வதனால பரலோகம் பெற முடியாது. ஒரு குணாதிசய மாற்றம் தேவை. அதற்கு என் இருதயத்தை நான் கர்த்தருடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்க வேண்டும். இது அவர்களின் ஒரே நம்பிக்கை. இப்போது வேலையில் உள்ள சிலர் சமய அனுபவத்தில் இருந்து எல்லா களிம்புகளும் எரிக்கப்பட்டு பிரிக்க வேண்டியது அவசியத்தை பார்ப்பதற்கு முன் துன்பத்தின் உலையை கடந்து செல்ல வேண்டும். பாவம் நீங்கணும், எல்லா அசடுகளும் நீங்கணும் அப்படின்னா துன்பத்தின் உலையை கடந்து செல்ல வேண்டுமா? நான் இதெல்லாம் வாசிக்கும் போது நான் அப்படியே உட்கார்ந்து யோசித்து பார்ப்பேன். என்ன ஆண்டவரே, காலையில சாப்பாடு, மத்தியான சாப்பாடு, ராத்திரி சாப்பாடு, அதுவாடு போயிட்டே இருக்க. துன்பத்தின் உலையை கடந்து செல்ல வேண்டும் இருக்குது. என்னுடைய குணத்தை மாற்ற வேண்டுமே. எனக்கு என்ன நீங்க செஞ்சிருக்கிறீங்க? எனக்கு ஒண்ணும் தெரிய மாட்டேங்க. நான் பாட்டுக்கு உட்கார்ந்து இருக்கிறேன், ரொம்ப சௌரியமா இருக்கிறேனே. துன்பத்தின் உலையை கடந்து செல்வோம். ஆயத்தப்படுத்த வேண்டும் மனதை. மிக விரைவில் பாசாங்கு செய்கிறவர்களாம் வெளிப்பட்டு விடுவார்கள். பாசாங்கு அமைய சொன்னதான் சொல்றேன். நான் கடந்த வகுப்புல எங்க வாசித்திருப்பேன். பாசாங்கு செய்கிறவர்களை வெளிப்படுத்தி விடுவார். எனக்கு என்னுடைய பிள்ளைகளை என் குணாதிசயம் மாற வேண்டும். சபையானது அதெல்லாம் நடந்தாதான். சபையானது சந்திரனை போல அழகும், சூரியனை போல பிரகாசமும், கொடிகள் பறக்கும், படையப்போல் கெடியும் உள்ளவர்களாய் பிரகாசிக்க வேண்டும் மற்றும் பிரகாசிக்கும். தேவனுடைய ஊழியக்காரர்கள் கிறிஸ்துவோடு சேர்ந்து வேலை செய்வதன் மூலம் சபையை இவ்வளவு உருவாக்கி சாபத்தை கண்டிப்பாக அகற்ற வேண்டும். பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவனாகிய மகா அப்போஸ்தலன் புறஜாதிகளுக்கு எழுதுகிறான். கிறிஸ்துவனுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிப்பதற்காக இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இயேசுவுக்குள் கொண்டிருந்த அநாதி தீர்மானத்தின்படியே உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக. எது மூலமா? சபையின் மூலம். சபை ரொம்ப முக்கியங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலம் முதல் மறைந்திருந்த இரகசியத்தினுடைய ஐக்கியம் இன்னதென்றும் எல்லாருக்கும் வெளிப்படையாக காண்பிக்கிறதற்கும் இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தைகள் நம்பப்பட்டு வாழ்ந்தால் பரலோகத்திற்கு செல்ல கீழே ஒரு பரலோகத்தை சபை பெற்றிருக்குமா? இப்போ சபை எப்படி மாறணும்னா ஒரு பரலோகமாய் மாறணும். நம்ம இனிமே முழு செவன்த் அட்வென்டிஸ்ட் அப்படி மாறுமான்னு கேட்ட இல்லைங்க. உங்க சபையை மாற்றம் முடியுமா பாருங்க. உங்க விசுவாச பிள்ளைகளுக்கு சத்தியத்தை சொல்லி கிறிஸ்துவின் மீது கொண்டிருக்கிற அன்பையும் பற்றுதலையும் பயத்தையும் உண்டாக்கி இந்த சபை பரலோகத்தை பிரதிபலிக்கிற ஒரு சபையா இருக்கிறதா என்பதை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்போ சபையில இருக்கிற அருவருப்புகள், குப்பை, கழிம்புகள், களைகள், பதறுகள் எல்லாம் நீக்கப்படணும். எப்போ ஆண்டவரை நீக்குவீங்க? எப்போ ஆண்டவரை நீக்குவீங்க? ஜனவரி 17, 1907 பக்கம் 14-7 வரை நுட்ப நியாய விசாரணை பரலோகில் முன்னோக்கி செல்கின்ற போது இப்ப நமக்கு நல்லா தெரியும். என்ன தெரியும்னா, இப்போ பரலோகத்துல நுட்ப நியாய விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது என்பது நமக்கு தெரியும். நுட்ப நியாய விசாரணை பரலோகில் முன்னோக்கி சென்று கொண்டிருக்கும் பொழுது, நுட்ப நியாய விசாரணை நடந்து கொண்டிருக்கும் பொழுது செய்த பாவத்திற்காக மனவருந்திய விசுவாசிகளின் பாவங்கள் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து நீக்கப்படும் போது பூமியின் மேல் உள்ள தேவனுடைய ஜனத்தின் மத்தியில் பாவத்தை நீக்கி போடுகின்ற ஒரு விசேஷித்த சுத்திகரிப்பு வேலை அங்கே இருக்க வேண்டும். அதாவது நுட்ப நியாய விசாரணை நடந்துகிட்டே இருக்கும் பொழுது ஆண்டவருக்கு நமக்கு தெரியும், நுட்ப நியாய விசாரணை பாவங்கள் எல்லாம் நீக்கப்படுகிறது. அந்த வேலை நம்ம பாவங்கள் எல்லாம் பரலோக புஸ்தகத்தில் நீக்கப்பட்டு இருக்கும் பொழுது பூமியில இங்க வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவனுடைய ஜனத்தின் மத்தியில் இருக்கிற ஒரு பாவம் நீக்கப்பட வேண்டி இருக்கிறது என்று சொல்லி தீர்க்க தரிசன ஆவி சொல்கிறது நம்ம படிக்க முடியும். இதைத்தான் நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கிறோம். சபை சுத்திகரிக்கப்படும், எப்ப சுத்திகரிக்கப்படும் எல்லாம் நம்ம படிச்சுக்கோ. அதுக்கு இசைவான ஒரு குறிப்பு. இப்ப நமக்கு ஒரு சம்பவம் வெளிப்படுது. பரலோகத்துல நியாய விசாரணை நடந்துகிட்டு இருக்கும் பொழுது தேவனுடைய ஜனத்தின் மத்தியில பூமியில் உள்ள தேவனுடைய ஜனத்தின் மத்தியில காணப்படுகிற அந்த பாவம்
அல்லது அருவருப்பு அல்லது களை பதர் ஏதோ நீக்கப்படுகிறது என்பதை இந்த வசனம், இந்த குறிப்பு நன்றாக நமக்கு சொல்கிறது. நீங்கள் உங்கள் பிதாக்களின் ஆகி என்ன பாவம்ங்கிறதை அவங்க வெளிப்படுத்துவாங்க. எல்லாம் பாவம் தான். தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக சொல்லப்படுகிற எல்லாம் பாவம் தான். குறிப்பா ஒரு பாவம், 2 பாவங்களை அவங்க சொல்றாங்க, இது நீக்கப்படணும்னு சொல்லி. ஏன்னா அந்த பாவங்கள் சபைக்குள்ள அருவருப்பையும் கலையையும் பதரையும் கொண்டுவதற்கு வழிவகுத்து. பிதாக்களின் நாட்கள் தொடங்கி என் கட்டளை கை கொள்ளாமல் அவைகளை விட்டு விலகி போனீர்கள். என்னிடத்துக்கு திரும்புங்கள், அப்பொழுது உங்களிடத்துக்கு திரும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நாங்கள் எந்த விஷயத்தில் திரும்ப வேண்டும் என்கிறீர்கள்? தேவன் அவருடைய ஜனத்திற்கு அவருடைய விசேஷ பாவத்தை வெளிப்படுத்துகிறார். மிக மிக முக்கியமா சபைக்குள்ள பரவி கிடக்கிற ஒரு பாவம். மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? அவர் கேட்கிறார், நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். இன்னும் பாவத்தின் குற்றவாளி என்று தீர்க்கப்படாத கீழ்ப்படியாதவர்கள் கேட்கிறார்கள், எதிலே உண்மை வஞ்சித்தோம் என்று. தேவனுடைய பதில் நிச்சயமாக உண்மையாக இருக்கிறது. தசம பாகத்திலும் காணிக்கையும் தானே. இது ஒரு பெரிய பாடம், தசம பாக காணிக்கை. இன்னைக்கு தசம பாகம் காணிக்கை செலுத்துறதுல சபை தேவனை வஞ்சித்திருக்கிறதா? இன்னைக்கு நிறைய இடத்துல நம்ம தசம பாகல கொடுத்துக்கிட்டு இருக்கோங்க, தெரியுமா? தசம பாகல ஏதாவது சுயாதன ஊழியக்காரர்கள் நாங்க அப்படி செய்றோம் இப்படி செய்றோம், அந்த கண்ட்ரி ஹெல்த் பிரின்சிபல் பேசுறவங்க இவங்க எல்லாம் விசுவாச பிள்ளைகளை கவர்ந்து நாங்க அப்படி ஊழியஞ்சோம் இப்படி ஊழியஞ்சோம். என்ன சபை தலைவர்கள் என்ன செய்யறாங்க, சொகுசு அலைகிறாங்க, ஃபிளைட்ல போறாங்க, அதுல வராங்க இதுல வராங்க அப்படின்னு சொல்லி தசம பாகம் காணிக்கைகளை அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோமா? You will not be heaven. அது மிகப்பெரிய பாவம், மிகப்பெரிய பாவம். நீங்க அது ஒரு பாடாம, ஒரு பாடம் இல்ல, அது 2-3 வகுப்புகள் படிக்கலாம். அவ்வளவு ஆழமான உபதேசங்கள் அதுக்குள்ள இருக்குது. நான் சுருக்கமாய் சொல்லுகிறேன். தசம பாகத்தை தேவனுடைய ஆலயத்தில் செலுத்தி அந்த தசம பாகம் எல்லா போதகருக்கும் பிரித்து கொடுக்கும்படியாக செல்ல வேண்டிய அலுவலகத்துக்கு சென்றால் நீங்க தசமமாக செலுத்தினவர்களா இருக்கிறீர்கள். கோயில்ல வச்சுட்டேன் என்ன செஞ்சுட்டு போறாங்க அப்படின்லாம் போக முடியாது. நாங்க ஒரு போர்டை கூட்டிட்டு பிரசிடென்ட் சரியில்லை தசமபாகத்தை அனுப்பாதையா நிறுத்திடு அப்படின்னா நான் உடனே சொல்லுவேன், அப்ப ஏன் தசமபாகத்தை திருப்பி கொடுத்துரு, உன்னால அனுப்ப முடியல அனுப்பல கூட நான் நேரம் கொண்டு சொல்லிக்கிறேன். ஏன்னா தீர்க்க தரிசன ஆவினுடைய எழுத்து சொல்லுகிற உண்மை என்ன அப்படின்னா, தசமபாகத்தை கோயில கொண்டு போதருடைய கையில ஜபிக்கிறது மாத்திரமல்ல, அது எங்க போயிருந்தா அதை சார்ந்து இருக்கிற அலுவலகத்துக்கு போனோம், அங்க இருந்து போதர்களுக்கு பிரிக்க வேண்டாம். கேள்வி கேட்பீங்க, நேராகிறதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தா கேள்வி கேட்பீங்க. என்ன கேள்வி? பாஸ்டர் சரியில்லை, தலைவர் சரியில்லை, அவங்களெல்லாம் பாருங்க என்ன தியாகமா ஊழியம் செய்றாங்க. ஏமா சிம்பிளா சொல்லணும்னா, இந்த சபையை தேவன் நேசிப்பது போல நான் நேசிக்கிறேன் என்பதற்கு அடையாளம் இந்த தசமாக காணிக்கலாம். 2 வெள்ளி காசு உள்ள ஒரு விதவை காணிக்க செலுத்த வருவாங்க. அந்த விதவைய இயேசு பாராட்டுவார். ஏன் பாராட்டினார் அப்படின்னு சொல்லி தீர்க்க தரிசன புத்தகத்தை படிச்சுன்னா அழகா இருக்கும். என்ன காரணமா, அப்ப சபையில இருந்த ஆசாரியர்கள் வழி நடத்துறவங்க எல்லாம் ரொம்ப அருவருப்பு, கேவலம், பக்கத்துல மேசையா இருந்து பார்க்க முடியாத குருடர்கள், பிரமாணங்களை மாற்றி அமைச்சு பாரமாக்கி எவ்வளவு பலவீனமாக இருக்க முடியுமோ அவ்வளவு பலவீனமாக இருந்தார்கள். அந்த நேரத்துல அந்த அம்மா நினைச்சாங்களா, இந்த சபை அந்த இஸ்ரவேலுடைய சபை தேவனால ஏற்படுத்தப்பட்ட ஒழுங்கு, அதை நான் எப்படியாயினும் தாங்கணும்னு சொல்லி காணிக்க செலுத்தினாங்களாம். அதனாலதான் ஆண்டவர் ஆசீர்வதித்தார், அதை அங்கீகரித்தார். இன்னைக்கு நம்மளும் சபை சரியில்லைந்தாங்க, நம்ம படிச்சவங்க எல்லா குழப்பமும் இருக்குங்க, எல்லா கேடு இருக்குங்க, ஆனாலும் இது தேவனால ஏற்படுத்தப்பட்ட ஒழுங்கு. அவர் கரத்தை நீட்டும் வரைக்கும் இந்த சபையை தாங்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளுக்கும். கடைசி காலத்துல ஒரு பாவம் இருக்கிறது சபையில. நுட்ப நியாய விசாரணை காலத்திலே தேவன் சபையை சுத்திகரிக்கும் பொழுது இந்த சபையை நேசிக்காத எல்லாரும் வெளியேற்றப்படுவார், எல்லாரும் வெளியேற்றப்படுவார்கள். இந்த சபை தேவனுக்கு அவருடைய பார்வையில கண் விழியை போடுது, கருவிழியை போடுது. அவ்வளவு மகிமையான ஒரு சபையில நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க. அந்த சபை பிரகாசிக்கும். இப்படிப்பட்ட தேவனை வஞ்சிக்கிற எல்லாரும் நீக்கப்பட்ட பிறகு இந்த சபை எழுப்பி பிரகாசிக்கும். Proud to say that you are Seventh-day Adventist. ஒரு பாவத்தையும் அவங்க வெளிப்படுத்துறத பார்க்க முடியும். ஒரு பாவம் நல்லா ஞாபகம் வச்சுக்கிடுங்க. இன்னைக்கு ரொம்ப பிரபலமா சபைக்குள்ள கடமைக்கு இங்க ஒரு 50,000 ரூபாய் காணிக்கிறோம், ஒரு 5,000 ரூபாய் டைட், 10,000 ரூபாய் டைட், மீது 40,000 எங்க தள்ளிடுறது, வெளியே எங்கேயா தள்ளிடுறது.
கூடவே கூடாது. ஏன் இது கொண்டு இவங்ககிட்ட கொடுத்துட்டு நம்ம டைத்தை எடுத்து ஒரு கோயிலை கட்டி கொடுப்போம்? நெவர் நெவர். சரி, அது பெரிய டாபிக், நான் அதுல அதிக நேரம் செலவுத்த முடியாது. தேவனுடைய சபையை நீங்கள் நேசிக்கிறீர்கள் என்பதற்கு ஒரே அடையாளம் இந்த தசமபாகம் காணிக்கதான். கிரேட் கான்ட்ரோவர்சி, பக்கம் 425. கிறிஸ்துவின் பரிந்து பேசுதல் மேலே பரிசுத்த ஸ்தலத்தில் நிறுத்தப்படும் போது பூமியில் வாழ்பவர்கள் மத்தியஸ்தர் இல்லாமல் பரிசுத்த தேவனுடைய பார்வையில் நிற்க வேண்டும். அவர்களுடைய அங்கிகள் கரையற்றதாக இருக்க வேண்டும். அவருடைய குணங்கள் தெளிக்கின்ற இரத்தத்தின் மூலம் தூய்மையாக்கப்பட்டு இருக்க வேண்டும். தேவனுடைய கிருபையினாலும் அவர்களுடைய சொந்த விடாமுயற்சியினாலும் அவர்கள் தீமையோடான பேரில் வெற்றியாளர்களாக இருக்க வேண்டும். நுட்ப நியாய விசாரணை பரலோகத்தில் முன்னைக்கு சென்று கொண்டிருக்கும் பொழுது செய்த பாவத்திற்காக மனமறிஞ்ச விசுவாசனுடைய பாவங்கள் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து நீக்கப்படும் போது பூமியின் மேல் உள்ள தேவனுடைய ஜனங்கள் மத்தியில் பாவத்தை நீக்கப்படுகின்ற ஒரு விசேஷித்த சுத்திகரிப்பின் வேலை அங்கே இருக்க வேண்டும். இப்ப அங்க தசமவாக காணிக்க போது சொல்லியிருப்பாங்க. இதே சம்பவம் தான். சபையை சுத்திகரிக்கும் போது அங்க தசமாவை காணிக்க சொல்லியிருப்பாங்க. இங்க ஒண்ணு சொல்றான் பாருங்க. இந்த வேலை வெளிப்படுத்தல் 14 செய்திகளில் மிகவும் தெளிவாக வழங்கப்பட்டுள்ளது. எது சபையை சுத்திகரிக்க போறாரோ ஒரு வேலை, அந்த வேலை வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரத்துடைய செய்திகள் இருக்கலாம். 3 தூதனுடைய செய்திகளில் இருக்கிறதா. இந்த வேலை நிறைவேற்றப்பட்ட போது கிறிஸ்துவின் சுவிசேஷர்கள் அவருடைய வெளிப்பாட்டிற்கு ஆயத்தமாக இருப்பார்கள். ஆண்டவருடைய சபை சுத்திகரிக்கப்படணும். அதுக்கு 3 தூதனுடைய செய்தி இருக்கிறது. அந்த 3 தூதனுடைய செய்தியினுடைய வேலை நிறைவேற்ற போது சீஷர்கள் அவருடைய வெளிப்பாட்டுக்கு ஆயத்தமாக இருப்பார்களா. அப்பொழுது பூர்வ நாட்களிலும் முந்தின வருஷத்திலும் இருந்தது போல யூதாவின் காணிக்கையும் எருசலேமின் காணிக்கையும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கும். இந்த வேலை நிறைவேற நுட்ப நியாய விசாரணை பரலோகத்தில் நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு விசேஷ சுத்திகரிப்பு நடக்கணும்ல. அந்த வேலை முடிவடையும் பொழுது சபையில இருக்கக்கூடிய காணிக்கைகள் எல்லாம், காணிக்கை இந்த காணிக்கை இல்லை, நம்ம கொடுக்குற தசமபா காணிக்கையில ஆத்துமாக்களை கொண்டு வருகிற எல்லாம் எப்படி இருக்கும்னா தேவனுக்கு பிரியமானதாக இருக்கும். அங்கே பதறி இருக்க போறது இல்லை. பின்னர் நம்முடைய கர்த்தர் அவருடைய வருகையில் அவருக்காகவே பெற்றுக்கொள்ளப்படும் சபையானது கரை திரை முதலான ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமான பிழையற்றதுமான மகிமை உள்ள சபையாக இருக்கும். பின்னர் அவள் சந்திரனை போல் அழகும் சூரியனை போல் பிரகாசமும் கெடியும் கொடிகள் பறக்கும் படையை போல் கெடியும் உள்ளவளாய் அரோதனமாய் தோன்றுவார். இப்போ ஒரு சுத்திகரிப்பு வேலை இருக்கிறது. வெளிப்படுத்தல் 14ஆம் செய்திகள் அது சொல்லப்பட்டு அதனுடைய வேலை முடியும் பொழுது ஆண்டவர் வந்துருவாரு. இப்போ இந்த சுத்திகரிப்பு தேவனுடைய சபை சுத்திகரிக்கப்படுகிற வேலைக்கும் வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த 3 தூதருடைய செய்திக்கும் என்ன தொடர்பு இருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த சபை எழும்பி யாருக்கு சொல்ல வேண்டிய செய்தி அப்படி சொன்னா, உலகத்துக்கு சொல்ல வேண்டிய செய்தி, புற ஜாதியானுக்கு சொல்ல வேண்டிய செய்தி, சகல ஜாதிக்கும் அறிவிக்க வேண்டிய செய்தி. ஆனா அதே செய்தி இன்னைக்கு யாருக்கு அவசியமாக இருக்கிறதுன்னு சொன்னா தேவனுடைய திருச்சபைக்கு அவசியமாக இருக்கு. நீ அங்க போய் சொல்ற அந்த வேலையை செய்யும் பொழுது அது சரிதான், சொல்ல வேண்டிய விஷயம். ஆனா இன்னைக்கு தொழுகையை குறித்து யாருக்கு அதிகமாய் போதிக்க வேண்டும் சொன்னா சபைக்கு தெரியல. ஓய்நாள் ஆசரிப்பு என்னன்னு தெரியல. பாபிலோனை விட்டு வெளியே வா அப்படின்னு சொல்லி சபையை விட்டு வெளியே வர்றதுல பாபிலோனுடைய பழக்கங்கள் எல்லாம் சபைக்குள்ள கூடி குமிச்சு வருகிறது. அதை விட்டு விலகி இருந்துக்க. அவைகளை விட்டு எப்படி உங்க வாழ்க்கையில இருந்து நீக்க முடியுமா நீக்கிக்கிடுங்க. இவைகளெல்லாம் மிகப்பெரிய பாவம் இன்னைக்கு சபையில இருக்கிறது அப்படின்னு சொன்னா பாபிலோனுடைய கலாச்சாரங்கள் சபைக்கு குவிந்து கிடக்கின்றன. எனக்கு என்னுடைய பிள்ளைகளை சபையை நேசிக்கிற அனுபவம் நம்ம விட்டு விலகிடக்கூடாது. பாபிலோனுடைய பழக்க வழக்குக்குள்ள போயிடக்கூடாது. என் கண்ணு எகிப்தை நோக்கி பார்க்கக்கூடாது. 3 தூதனுடைய செய்தியை சொல்ல வேண்டியது அவ எகிப்தனுக்கும் ரோமானியனுக்கும் அஞ்ஞானனுக்கும் அறிவிக்க வேண்டிய நான். எனக்கு என்னுடைய பிள்ளைகளை அதை செய்யல அப்படிங்கிறதுனால அந்த பாவனை அதையே பார்த்து கொஞ்சம் யோசித்து பாருங்க. நமக்குள்ள அவங்களுடைய பாவங்களை ரொம்ப லகுவாய் கொண்டு வந்து விட்டோம். இவைகளெல்லாம் நீக்கப்பட வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லி சபை சுத்திகரிக்கப்படும் பொழுது இதெல்லாம் சபையில் இல்லாமல் போய்விடும் என்பதை தேவனுடைய பிள்ளைகளாக நீங்களும் நானும் அறிந்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சரி, அதே குறிப்பு தான் இப்ப நுட்ப நியாய விசாரணை பரலோகில் நடந்து கொண்டிருக்கும் பொழுது சபை அருவருப்புகள் நீங்க சுத்திகரிக்கப்படும். சில நுட்ப நியாய விசாரணை பரலோகத்தில் நடந்து கொண்டிருக்கும் பொழுது சபை அருவருப்பு நீங்க சுத்திகரிக்கப்படும்.
நுட்ப நியாய விசாரணை நடந்துகிட்டு இருக்கும்போது அப்ப கொஞ்சம் அதை குறித்து ஒரு சின்ன ஸ்கெட்ச் நம்ம அறிந்திருக்க வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது. இந்த நுட்ப கொஞ்சம் தெரியும் நினைக்கிறேன். இந்த நுட்ப நியாய விசாரணை நடந்து கொண்டிருக்கும் பொழுது 2 முக்கியமான வேலைகள் செய்யப்படும். என்னது அந்த 2 முக்கியமான வேலைகள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனிதன் பாவ மன்னிப்பிற்காக தேவனிடத்துல வேண்டுதல் செய்யும் போது அவருடைய பாவம் மன்னிக்கப்படுகிற வேலையும் கிருபை வழங்கப்படுகிற வேலையும் அங்கே செய்யப்படும். அதே நேரத்தில் பாவ புஸ்தகத்தில் இருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளுடைய பாவங்களை நீக்கிற வேலையும் நீதியை வெளிப்படுத்துகிற வேலையும் நடக்கும். கிருபையும் வெளிப்படும், நீதியும் வெளிப்படும். இந்த 2 வேலைகளும், இந்த 2மே ஒரு சுத்திகரிப்பு தான். என்னுடைய பாவத்தை நான் அவரிடத்தில் அறிக்கை செய்யும் பொழுது அவர் என்னுடைய பாவங்களை மன்னிக்கும் பொழுது என்னுடைய பாவம் அவர் மூலமாய் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் மாற்றப்படுகிறது. என்னிடத்தில் இந்த பாவம் நீக்கப்படுகிறது. ஒரு சுத்திகரிப்பு தான். பாவ புஸ்தகத்தில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுடைய பாவங்களை கர்த்தர் அழித்து நீக்கி அதை இல்லாமல் போக செய்கிற அந்த வேலையும் ஒரு சுத்திகரிப்பு தான். இது நுட்ப நியாய விசாரணையில் நடக்க வேண்டிய ஒரு வேலை. ஆனால் நம்ம படிக்க போறது என்ன அப்படின்னா, இந்த ரெகுலர் ஒர்க், அது செய்யப்பட வேண்டிய அந்த கண்டிப்பாய் செய்யப்பட வேண்டிய வேலைகளுக்கு மத்தியில ஒரு விசேஷ சுத்திகரிப்பு செய்யப்பட வேண்டும். இது ரெகுலர். இந்த பியூரிபிகேஷன் என் பாவத்தை நான் அவரிடத்தில் அறிக்கை பண்ணும்போது அது கண்டிப்பாய் அது நடக்க வேண்டிய ஒரு வேலை. அவர் பாவ புஸ்தகத்திலிருந்து பாவத்தெல்லாம் நீக்கப்படுகிற வேலை அது நடக்க வேண்டிய ஒரு வேலை. அந்த வேலை நடந்து கொண்டிருக்கும் போது, நுட்ப நியாய விசாரணை நடந்து கொண்டிருக்கும் பொழுது பூமியின் மத்தியில இருந்து பாவத்தை நீக்கப்படுகிற வேலை இருக்கிறது. ஒரு சுத்திகரிப்பின் வேலை இருக்கிறது. கொஞ்சம் அந்த நியாய விசாரணை குறித்து நீங்க படிச்சீங்கன்னு சொன்னா நமக்கு நல்லா தெரியும். இந்த பிரகாரத்துல என்னெல்லாம் இருக்கும்? பலிபீடம் இருக்கும், தண்ணி தொட்டி இருக்கும், பரிசுத்த ஸ்தலம், அதுக்கு அடுத்தாப்புல ஒரு சின்ன கட்டம் போட்டிருக்கிறேன். 2ஆக பிரிக்கப்பட்டிருக்கிறது. முன்னாக இருக்கிற பாவம், பரிசுத்த முன்பாக இருக்கிற பாகம், அது பரிசுத்த ஸ்தலம் எனப்படும். அங்க தூப பீடம் இருக்கும், சமூக தப்ப வைக்கிற மேஜை இருக்கும், குத்துவிளக்கு 7 குத்துவிளக்குகள் அங்கே இருக்கும். அதுக்கு உள்ள போனீங்கன்னா மகா பரிசுத்தலம், அங்க உடன்படிக்கை பெட்டி இருக்கும். உடன்படிக்கை பெட்டி மூடி கிருபாசனமாக இருக்கும். அந்த கிருபாசனத்தின் உடன்படிக்கை பெட்டிக்குள்ள 10 கற்பனைகள் இருக்கும். 2 கேருபீன்கள் அதன் பக்கத்தில் இருந்து அதை ஒற்று நோக்கிறதாகவும் அந்த மகிமையை மறைக்கிறதாகவும் இருக்கும். இது நமக்கு தெரிகிற ஒரு காரியம். சரி, பிரகாரம், பரிசுத்தலம், மகா பரிசுத்தலம் என்ன என்ன இருக்கும் நமக்கு தெரியும். இந்த ஆசரிப்பு கூடாரத்தை போய் நம்ம படிக்கும் பொழுது தினமும் ஒரு பலி நடக்கும். அந்த பலியின் மூலமாக இரத்தம் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் எடுத்து செல்லப்படும். 1844ஆம் ஆண்டு வரைக்கும் இந்த ஆராதனை நடந்தது. சில கேள்விகள் அவர் இதுக்கு முந்தி இல்லையா அப்படிலாம் வரும். அதெல்லாம் நம்ம இங்க உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ண முடியாது, இங்க உட்கார்ந்து அதை தீர்மானிக்க முடியாது. இந்த 1842 வரைக்கும் ஆண்டவர் மனிதனுக்கு கிருபை வழங்கி அவருடைய இரக்கத்தினால அவருடைய பாவங்களை மன்னிக்கிற வேலையை செய்தார். இன்னும் 1844ஆம் ஆண்டுல என்ன நடக்கு அப்படின்னா, பரிசுத்தலத்துக்கு போற திரை மூடப்பட்டுச்சு. மகா பரிசுத்தலத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் பிரிக்கிற திரை என்ன செய்யப்படுகிறது? விளக்கப்படுகிறது. 2 ஸ்தலமும் ஒரே ஸ்தலமா இருக்கு. அதனால 2 முக்கியமான வேலைகள் அங்க நடத்தப்படுகிறது. ஒண்ணு என்னன்னா, மனிதனுடைய பாவத்திற்கு பாவ மன்னிப்பு வழங்குறது. இன்னொன்னு, பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளுடைய பாவங்களை கர்த்தர் நீக்குகிற இந்த 2 சுத்திகரிப்பின் வேலை அங்க நடக்கிறது. இதற்கு மத்தியில ஆண்டவர் ஒரு விசேஷித்த சுத்திகரிப்பை தேவனுடைய பிள்ளைகளுக்கு செய்வேன், பூமியில் இருக்கிற தேவனுடைய ஜனத்தின் மத்தியில செய்வேன் என்று சொல்லுகிறத நம்ம பார்க்க முடிகிறது. இப்ப நமக்கு கிருபையின் காலம் நல்லா தெரியும். 1844 இருந்து நியாய விசாரணை தொடங்கி நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த நியாய விசாரணை ஒரு நாள்ல வந்து முடியும். அதோட கிருபையின் காலம் முடிந்துவிடும். அந்த கிருபையின் காலம் முடிகிறதற்கு முன்பாக ஒரு விசேஷித்த சுத்திகரிப்பு தேவனுடைய ஜனத்தின் மத்தியில் இருக்க வேண்டும் என்பதுதான் அந்த குறிப்பு நமக்கு கற்றுத்தருகிற ஒரு உண்மை. சரி, ஒரு குறிப்பை நான் வாசிக்கிறேன்.
இப்போ இந்த சுத்திகரிப்பு எங்க நடக்குது? நியாய சங்கத்துல நியாய விசாரணை போது நடக்கிறது என்பதை நம்ம அறிந்து கொள்ள முடிகிறது. சரி, இப்ப நமக்கு நியாய சங்கம்னா அந்த நியாய சங்கத்தை பார்க்கணும். நியாய தீர்ப்பு செய்யற இடம் நமக்கு தெரியணும் இல்லைங்களா? பரலோகத்துல இருக்கு, நமக்கு தெரியும். செவன்த் அட்வென்டிஸ்ட் சொல்லிடுவோம் தெளிவா. பரலோகத்திலே ஆண்டவர் பரிசுத்த ஸ்தலத்தை, மகா பரிசுத்தத்தை வைத்திருக்கிறார். அங்கே அவர் ஊழியம் செய்கிறார், பிரதான ஆசாரியராய் இருக்கிறார். ஆனா அந்த பிரதான ஆசாரியர் நியாய விசாரணை செய்கிறார், நியாய தீர்ப்பு செய்கிறார். என் பாவத்தை எல்லாம் பாவ புஸ்தகத்துல நீக்கிட்டு இருக்கிறாரு. எனக்கு இப்ப நான் மன்னிப்பு கேட்டேன், மன்னிப்பை கொடுக்கிறார். முழு பாவங்களும் மன்னிக்கப்பட்ட பிள்ளையுடைய பாவங்களை நீக்கிறார். இதை அவர் செய்து கொண்டிருக்கிறார். அவர் அப்படி செய்து கொண்டு இருக்கும் பொழுது ஒரு விசேஷித்த சுத்திகரிப்பை இந்த பூமியில செய்வார்னா, அவர் அங்க செய்கிற வேலையை பார்த்தா தான் நான் என்ன செய்ய முடியும்? அந்த சுத்திகரிப்பை அறிந்து கொள்ள முடியும். அப்போ பரலோக நியாய சங்கத்தை நான் பார்க்க வேண்டும். எனக்கு பூலோக நியாய சங்கம் தெரியும், பரலோக நியாய சங்கத்தை நான் பார்க்க வேண்டும். இப்ப அதுதான் இருக்கிறது, அங்கதான் கிருபாசனம் இருக்கிறது. அதை நோக்கி பாருங்கிறாரு. இப்ப பூலோக நமக்கு இல்ல, பரலோகத்தை தான் பார்க்க வேண்டும். சரி, அத பரலோக நியாய சங்கம் எங்கே இருக்கிறது? வேதாகமத்தில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறதா? அங்கே நடக்கிற காட்சிகள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறதா என்பதை அறிந்து கொள்வதற்கு தீர்க்க தரிசன ஆவியினுடைய உதவியை நாடுகிறோம். பேட்ரியார்க்ஸ் அண்ட் ராபர்ட்ஸ், பக்கம் 357. பார்த்த மாதிரியின்படியே பூமியில் மோசே பரிசுத்த ஸ்தலத்தை உண்டு பண்ணினார். கூடாரம் மற்றும் ஆராதனைக்குரிய சகல பணிமுட்டுகள் முடிவடைந்த போது அவைகள் பரலோகத்தில் உள்ளவைகளுக்கு சாயலானவைகள் என்று பவுல் அறிவிக்கிறார். மோசே செய்தது பரலோகத்தில் உள்ளவைகளுக்கு சாயலானது. இதை நம்ம வேதத்தின் மூலமாவே படிச்சு விடலாம். வேதத்தில் படிக்கணும், நிறைய வசனங்கள் எல்லாம் வாசிக்கணும். ஒரு குறிப்புல நமக்கு புரிஞ்சுக்கணும். நம்ம செவன்த் அட்வென்டிஸ்ட், அதனால நம்ம அந்த குறிப்புகளை நினைச்சுக்கலாம் போகிறோம். மேலும் பரலோகத்தில் உள்ள பரிசுத்த ஸ்தலத்தை பார்த்ததாக யோவான் கூறுகிறார். யாரு பார்த்திருக்கிற பரலோக பரிசுத்த ஸ்தலத்தை? யோவான் பார்த்திருக்கிறான். அந்த பரிசுத்த ஸ்தலம், அதில் நம் சார்பாக இயேசு ஊழியம் செய்கிறார். யோவான் பார்த்த பரிசுத்த ஸ்தலத்துல இயேசு ஊழியம் செய்கிறார். அதுதான் அசலானது. அதிலே மோசை கட்டிய பரிசுத்தலம் ஒரு சாயலாக இருந்தது. அப்போ எனக்கு என்ன ஒரு வெளிப்பாடு கிடைக்குன்னா, நுட்ப நியாய விசாரணை நடந்துகிட்டு இருக்கும் போது இந்த பூமியில் இருக்க தேவனுடைய ஜனத்தின் மத்தியில ஒரு விசேஷ சுத்திகரிப்பு வேலையாக செய்வங்கிறார. அந்த பரிசுத்த ஸ்தலம், அந்த நுட்ப நியாய விசாரணை செய்து கொண்டிருக்கிற அந்த பரிசுத்தலத்தை, பரலோக பரிசுத்தலத்தை யாரு பார்த்திருக்காங்கன்னா யோவான் பார்த்திருக்கிறான். யோவான் எந்த அதிகாரத்துல பார்த்தான்? நம்ம போய் பார்க்கணும்ல, அந்த கிரியைகளை படிக்கணும். படிச்சாதான் நமக்கு இப்போ அந்த விசேஷ சுத்திகரிப்ப தெரியும். யோவான் பார்த்திருக்கிறான். எங்கே பார்த்திருக்கிறான்? எப்படி பார்த்திருக்கிறான்? தீர்க்க தரிசன ஆவி நமக்கு வெளிப்படுத்துகிறார்கள். கிரேட் கான்ட்ரோவர்சி, பக்கம் 414, 415. தரிசனத்தில் அப்போஸ்தலன் யோவானுக்கு பரலோகத்தினுடைய தேவனுடைய ஆலயத்தை பற்றிய ஒரு காட்சி வழங்கப்பட்டது. எங்க வழங்கப்பட்டிருக்கு? அங்கே அவர் 7 அக்னி தீபங்கள் சிங்காசனத்திற்கு முன் எரிந்து கொண்டிருந்தன என்பதை கண்டார். வெளிப்படுத்த 4ஆம் அதிகாரம். அப்போ பரலோக நியாய சங்கத்தினுடைய காட்சி எங்க இருக்கு? வெளிப்படுத்த 4ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. ஒரு தூவன் தூபம் காட்டும் பொற்கலசத்தை பிடித்து பலிபீடத்தின் படியில நின்றான். சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்த பொற்பிடத்தின் மேல் சகல பரிசுத்தமானவருடைய ஜெபங்களோடும் செலுத்தும்படி மிகுந்த தூபவர்க்கம் அவருக்கு கொடுக்கப்பட்டது என்பதை பார்த்தான். அப்போ 4ஆம் அதிகாரத்தில மாத்திரமல்ல, 8ஆம் அதிகாரத்திலையும் பரலோக பரிசுத்தலத்தின் காட்சி இருக்கிறது. அந்த பரலோக பரிசுத்தலத்தில் நடக்கிற சம்பவங்கள் இருக்கிறது. இங்கே தீர்க்கதரிசி பரலோகத்தில் உள்ள பரிசுத்த ஸ்தலத்தின் முதல் பாகத்தை பார்க்க அனுமதிக்கப்பட்டான். பரிசுத்த ஸ்தலத்தை அவன் பார்த்திருக்கிறான். பூமியில் உள்ள பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ள பொன் குத்து விளக்குகளையும் மற்ற தூப பீடத்தையும் அடையாளப்படுத்துகிற 7 அக்னி தீபங்கள் மற்றும் பொற்பீடம் ஆகியவற்றை கண்டான். மீண்டும் தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது. உட்புறமான திரைக்குள்ளாக மகா பரிசுத்த ஸ்தலத்தை பார்த்தான். அது எங்க இருக்கு? 11ஆம் அதிகாரத்தில் இருக்கு. அவன் 4ஆம் அதிகாரத்தில் இருந்து 11ஆம் அதிகாரம் வரைக்கும் எதை குறித்து அவன் பார்க்கிறான் அப்படின்னு சொன்னா, பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பார்க்கிறான். ஒரு இதுல முதற் பாகத்தை பார்க்கிறான், இன்னொரு இதுல அவன் மகா பரிசுத்த ஸ்தலம் வரைக்கும் பார்க்கிறான். இங்கே அவன் அவருடைய உடன்படிக்கை பெட்டி இருப்பதை பார்த்தான். இவ்வாறு இந்த விஷயத்தை படித்து வந்தவர்கள் பரலோகத்தில் ஒரு பரிசுத்த ஸ்தலம் இருப்பதற்கு மறுக்க முடியாத ஆதாரங்களை கண்டறிந்தனர்.
மோசே பூமிக்குரிய பரிசுத்தலத்தை உண்டாக்கினான். அது பரலோகத்தில் உள்ள உண்மையான பரிசுத்தலத்தின் மாதிரி என்று பவுல் கற்பிக்கிறான். அதை பரலோகத்தில் பார்த்ததாக யோவான் சாட்சி பகர்றார். இப்ப நமக்கு ஒரு 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 சின்ன ஒரு இன்ஃபார்மேஷன் என்ன கிடைக்குது அப்படின்னு சொன்னா, 4ஆம் அதிகாரம், இந்த 5ஆம் அதிகாரம், 4ஆம் அதிகாரத்துடைய தொடர்ச்சி தான் 5ஆம் அதிகாரம். அங்கதான் 7 முத்திரைகள் உடைக்கப்படுகிறது. அந்த 7 முத்திரைகள் உடைக்கும் போது 7வது முத்திரை 8ஆம் அதிகாரம், அங்கதான் அவர் பொறுப்பிடத்தை பார்க்கிறாரு. இன்னும் 7 எக்காலம் ஊதப்படுகிறது, 7வது எக்காலம் அங்க ஆலயம் முழுவதும் திறக்கப்படுகிறது. அப்போ இந்த 7 முத்திரைகள் 7 எக்காலங்கள் நம்ம அதெல்லாம் படிக்க போறது இல்லை. என்ன ஒண்ணு விளங்குது அப்படின்னு சொன்னா, பரலோக நியாய சங்கத்துக்கு முன்பாக நடக்கிற காரியங்களை, பரலோக பரிசுத்த ஸ்தலத்தில் தேவன் செய்கிற ஊழியத்தை பற்றிய காரியங்களை ஆண்டவர் யாருக்கு காட்டியிருக்கிறார் என்று சொன்னால் யோவானுக்கு காட்டியிருக்கிறார் என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. கொஞ்சம் போய் இந்த வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் என்ன அதில் லேசா நம்ம பார்க்கறதுக்கு பிரயாசப்படுவோம். இந்த வசனத்தையும் வாசிக்க போறதுல நீங்க 4 அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா நான் சொல்லுகிற இந்த காரியங்கள் அங்க இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரத்துல பரலோகில் சிங்காசனத்தின் மேல் ஒருவர் உட்கார்ந்து இருப்பதை யோவான் பார்க்கிறார். சிங்காசனத்தை சுற்றி வானவில் இருப்பதை பார்க்கிறான். சிங்காசனத்தை சுற்றி 24 சிங்காசனங்கள் 24 மூப்பர்கள் உட்கார்ந்து இருக்கிறார்கள். சிங்காசனத்துக்கு முன் 7 அக்னி தீபங்கள் இருக்கிறது. சிங்காசனத்திற்கு முன் கண்ணாடி கடல். சிங்காசனத்துக்கு மத்தியில சுற்றிலும் 4 ஜீவன்கள் இருக்கிறார்கள். சிங்காசனத்திற்கு முன் இருந்த 4 ஜீவன்கள் 24 மூப்பர்களும் தொழுது கொள்கிறாங்க. இதோட 4ஆம் அதிகாரம் முடிச்சோம். நீங்க 5ஆம் அதிகாரத்தில் வந்தா அந்த சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து இருந்தவரை குறித்து சொல்லப்படுகிறது. சிங்காசனத்தின் மேல் இருந்தவருடைய கையில 7 முத்திரைகளுடைய புஸ்தகம் இருக்கிறது. யூதா கோத்திரத்தில் சிங்கம் முத்திரைகளை உடைக்க பாத்திரவனாய் இருக்கிறார். இன்னும் உண்டு அழுகிற சம்பவம்லாம் உண்டு. நம்ம அந்த மைய கருத்தை மாத்திரம் உள்ள போகிறேன். அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஆட்டுக்குட்டி புஸ்தகத்தை எடுத்துக்கொண்டார். இந்த யூதா கோத்திரம் சிங்கம்லாம் என்ன, ஏன் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியா வந்தார், இதெல்லாம் அந்த நீதி கிருபை அதெல்லாம் நீங்க அங்க படிக்கலாம். 4 ஜீவன்கள் 24 மூப்பர்கள் பரலோக தூதர்கள் பூலகத்தார் தொழுகையை செய்கிறார்கள். இங்க இது பரலோக சங்கத்தை குறித்து பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து ஒரு காட்டுகிற ஒரு காட்சி. நீங்க திருமதி எல்லாம் சொல்லும் பொழுது அங்க இருக்கிற 7 அக்னி தீபங்களையும் தூப பீடத்தையும் அவர் பரிசுத்த ஸ்தலத்தை பார்த்தார் என்று சொல்வார்கள். 11ஆம் அதிகாரத்தை சொல்லும் பொழுது அங்க மகா பரிசுத்தத்தை பார்த்தார் என்று சொல்வார்கள். ஆனா 4ஆம் அதிகாரத்தை நீங்கள் கருத்தாய் பார்க்கும் பொழுது, 4ஆம் அதிகாரத்தை 5ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது அங்க ஒரு சிங்காசனம் இருக்கிறது. 24 மூப்பர்கள் இருக்கிறார்கள். 4 ஜீவன்கள் இருக்கிறார்கள். ஆட்டுக்குட்டி அங்க இருக்கிறார். இயேசு அங்கே இருக்கிற முக்கியமான காரியத்தை மாத்திரம் அங்க எடுத்திருக்கிறேன். சரி, அங்க என்னதான் இருக்குது? அந்த சங்கத்துக்கு முன்பாக என்ன நடக்குது? 7 முத்திரையுடைய புஸ்தகம் இருக்கிறது. அதை குறித்து எல்லாம் சொல்றாங்க பாருங்க. மைண்ட், கேரக்டர் அண்ட் பர்சனாலிட்டி வால்யூம் 2 பக்கம் 462. ஆனால் வெளிச்சத்திற்கு நேராக, தேவனுடைய சிங்காசனத்துக்கு நேராக உங்களுடைய கண்களை திருப்புங்கள். நீங்கள் என்னத்தை இங்கே பார்க்கிறீர்கள்? தேவனுடைய ஜீவிக்கின்ற வார்த்தையாக உடன்படிக்கையின் வானவில்லை, அதற்கு கீழே கிருபாசனம். ஒரு சிங்காசனத்தை பார்க்க சொல்றாங்க, வற்புறுத்துறாங்க. நீங்க போய் படிச்சீங்கன்னு சொன்னா கிருபாசனத்துக்காண்டி தைரியமா வாங்கன்னு பவுல் சொல்லுவார். இங்க தீர்க்கதரிசனம் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு சிங்காசனத்தை பார்க்க சொல்றாங்க. அந்த சிங்காசனத்தை சுற்றி என்ன இருக்குதா? அந்த சிங்காசனத்துக்கு மேல என்ன இருக்கா? வானவில் இருக்கிறதா? நீங்க வெளிப்படுத்த 4ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க சொன்னா, வீட்டிருந்தவர் பார்வைக்கு வச்சிரக்கல்லும் பதுமராகத்துக்கும் ஒப்பாயிருந்தார். அந்த சிங்காசனத்தை சுற்றி வானவில் இருந்தது. வானவில் மேல இருக்கிற சிங்காசனம் என்ன சொல்லு? கிருபாசனம் சொல்றாங்க. ஆனா வெளிப்படுத்த 4ஆம் அதிகாரத்தில யோவான் பார்த்த சிங்காசன சுற்றில என்ன இருக்குன்னா வானவில் இருக்குதா அப்படின்னு சொன்னா, யோவான் பார்த்த சிங்காசனம் என்னன்னா கிருபாசனம். கிருபாசனம். இந்த கிருபாசனம் எங்க இருக்குது? மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் இருக்கிறது. மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் இருக்கிறது. அந்த சிங்காசனத்தை யோவான் பார்த்து இருக்கிறார். பரலோகத்தில் ஒரு பரிசுத்தலம் இருக்கிற செய்தி அறியும் பொழுது அந்த பரிசுத்தலத்தை மகா பரிசுத்தை பார்க்கிறாரு. இங்கே நம்ம தீர்க்கதரிசனனுடைய எழுத்தோடு ஒப்பிட்டு ஆராயும் பொழுது பரலோக பரிசுத்த ஸ்தலத்துக்குள் இருக்கிற சிங்காசனத்தை அவன் பார்த்திருக்கிறான். இந்த சிங்காசனம் கிருபாசனம் என்பது நமக்கு தெரியும். இது நியாய சங்கம் தானா என்பதை நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டியது இருக்குது. ஆக்ட்ஸ் ஆஃப் அப்போஸ்டல்ஸ் பக்கம் 589 590. யூதா கோத்திரத்து சிங்கம் மற்றும் அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி
ஆகியவற்றின் அடையாளங்களின் கீழ் இரட்சகர் யோவானுக்கு முன்பாக முன்வைக்கப்படுகிறார். வெளிப்படுத்தல் 5:5-6. அந்த அடையாளங்கள் சர்வ வல்லமையும் சுய தியாக அன்பையும் ஒன்றிணைப்பதை குறிக்கின்றன. அந்த ஆட்டுக்குட்டி யூதா சிங்கம். யூதா சிங்கம் அவருடைய கிருபையை நிராகரிப்பவர்களுக்கு மிகவும் கொடூரமானது. கீழ்ப்படிதலுக்கு உண்மை உள்ளவர்களுக்கு தேவனுடைய ஆட்டுக்குட்டியாக இருக்கும். தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை மீறுகிறவருக்கு பயங்கரத்தையும் கோபத்தையும் பேசுகிற அக்னி ஸ்தம்பம், அவருடைய கட்டளையை கைக்கொண்டவர்களுக்கு ஒளியும் இரக்கமும் விடுதலையும் கொடுக்கும் அடையாளமாகும். கலகக்காரர்கள் அடிப்பதற்கு வலுவாக இருந்த கை விசுவாசிகளை விடுவிக்க பலமாக இருக்கும். கலகக்காரர்கள் அடிக்கும். நம்ம தேவன் அன்பானவர்கள் ரொம்ப ஈஸியா எடுத்துருக்காங்க. யூதா கோத்திரத்து சிங்கமாவும் இருப்பாரு, ஆட்டுக்குட்டியாவும் இருப்பாரு. எனக்கு எப்படி இருப்பாருன்னு பார்த்துக்கிடுங்க. கலகக்காரர்களுடைய கை அடிக்கும், நிர்மூலம் பண்ணும். ஆனா அதே நேரத்துல அவருடைய விசுவாசிகளை, அவருக்கு அன்பானவர்களே அவர் விடுவிப்பார். உண்மை உள்ள அனைவரும் ரட்சிக்கப்படுவார்கள். வலுவாய் தொனிக்கும் எக்கால சத்தத்தோடு அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்திலிருந்து ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் 4 திசையும் கூட்டி சேர்ப்பார். யூதா கோத்திரத்து சிங்கம் ஆட்டுக்குட்டி அப்படிங்கிறத நம்ம லகுவா எடுத்துட்டு போயிடக்கூடாது. அவர் யூதா கோத்திரத்து சிங்கமாய் இருப்பார், ஆட்டுக்குட்டியாகவும் இருப்பார். கலகக்காரர்களுக்கு, அவருக்கு விரோதமாய் போறவர்களுக்கு அவர் யூதா கோத்திரத்து சிங்கம். அவரை விசுவாசித்து அவருக்கு கீழ்ப்படுகிறவர்கள் அவர் ஆட்டுக்குட்டியாக இருப்பார். இப்போ இந்த சம்பவங்களை பார்க்கும் பொழுது அங்க என்ன இருக்கிறது அப்படின்னு சொன்னா, ஒரு கிருபாசனம் இருக்கிறது, அதற்கு முன்பாக 7 அக்னி தீபங்கள் இருக்கிறது, அங்க தூபபீடம் இருக்கிறது. இதெல்லாம் நம்ம இங்க புரிந்து கொள்கிறோம். சரி, நமக்கு வேண்டியது நியாய சங்கம் இல்லைங்களா? நியாய சங்கத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஆனா இங்க பார்த்தா கிருபாசனத்தை பார்த்திருக்கிறாரு, அதுக்கு முன்பாக இருக்கிறதெல்லாம் பார்க்கிறாரு. நியாய சங்கத்தை குறித்து நீங்க தானியேல் 7ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் வாசிக்கலாம். அக்னி நதி அவர் சந்நிதியிலிருந்து புறப்பட்டு ஓடினது. 1000 பேர் அவரை செவித்தார்கள். கோடான கோடி பேர் அவருக்கு முன்பாக நின்றார்கள். நியாய சங்கம் உட்கார்ந்தது, புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது. இந்த நியாய சங்கம் எப்போ உட்கார்ந்துச்சு அப்படின்னு சொல்லி 7ஆம் அதிகாரத்தை நீங்க படிச்சுன்னா அழகா இருக்கும். 1798ஆம் ஆண்டுக்கு இடையில 1929ஆம் ஆண்டுக்கு இடையிலும் அந்த நியாய சங்கம் உட்காரும் என்பதை பார்க்கணும். இப்ப தானியேல் ஒரு நியாய சங்கத்தை பார்த்திருக்கிறான். வெளிப்படுத்தல நியாய சங்கம்ங்கிறது நமக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொன்னா, மகா பரிசுத்தலம், மகா பரிசுத்தலத்தையும் பிரிக்கிற திரை நீக்கப்பட்டு 2 ஸ்தலம் ஒன்னாக இருந்து தேவனுடைய பிள்ளைகளுடைய பாவங்கள் நீக்கப்படுகிற வேலை நியாயத்திற்கும் வேலை. அந்த நியாய சங்கத்தை யாரு பார்த்திருக்காருன்னா தானியேல் பார்த்திருக்கிறான். அந்த பரலோக பரிசுத்தலத்தை யாரு பார்த்திருக்கா அப்படின்னு சொன்னா யோவான் பார்த்திருக்கான். இவங்க 2 பேரும் பார்த்த காட்சி என்ன, ஒரு சின்ன ஒப்பிடுதல். சரிங்களா? சின்ன ஒப்பிடுதல். இங்க தானியேல் பார்த்தது 7ஆம் அதிகாரத்துல பார்க்கலாம். யோவான் பார்த்ததை வெளிப்பட்ட 4ஆம் அதிகாரத்திலும் 5ஆம் அதிகாரத்திலும் நீ பார்க்கலாம். நீங்க தானியேல படிச்சுன்னா அங்க சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது அப்படின்னு இருக்கும். நீங்க வெளிப்படுத்தல வந்து யோவான் பாத்தீங்கன்னு சொன்னா எத்தனை சிங்காசனம் வைக்கப்பட்டது, அதுல யாரு உட்கார்ந்தது? 24 சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது, 24 மூப்பர்கள் அதில் இருந்தார்கள் என்பதை இங்க பார்க்க முடியும். அங்க விடுபட்ட ஒரு உண்மை இங்கே சொல்லப்படும். நீங்க தானியேல போய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா மாத்தி இருக்குது. சரிங்களா? குறிப்பு, நீண்ட ஆயுசு உள்ளவர் வீற்றிருந்தார் என்று இருக்கும். இங்க ஒருவர் வீற்றிருந்தா இருக்கும். அந்த ஒருவர் யாருன்னு தானியேல் கேட்டீங்கன்னா அவர் நீண்ட ஆயுசுள்ள பிதாவாகிய தேவன் என்பதை அங்க பார்க்க முடியும். அங்கே நீங்க தானியேல் 1000 பேர் அவர்களை சேவித்ததை பார்க்க முடியும். இங்க சிருஷ்டிகள் யாவும் தேவனை சேவிக்கிறதை பார்க்க முடியும். மனுஷகுமாரன் சாயலுக்கு ஒப்பான ஒருவர் அங்க சிங்காசனம் மட்டும் வருவதை பார்க்க முடியும். இங்க ஆட்டுக்குட்டியானவர் பிதாவுடைய சமூகத்துல வந்து அந்த 5-7 முத்திரைகளை புஸ்தகத்தை வாங்குவதை நீங்கள் பார்க்க முடியும். அங்க வானத்தின் மேகங்கள் அவரை சுமந்து வந்ததை பார்க்க முடியும். நீங்க இங்க தூதர்கள் கூட்டம் இருக்கிறதை இங்க பார்க்க முடியும். இந்த வானத்தின் மேகங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தூதர்கள் கூட்டம் என்பதை நீங்க டிசைர் ஆஃப் ஏஜஸ் பக்கம் 831 வாசித்து அறிந்து கொள்ளலாம். சரி, ஒரு குறிப்பை நான் வாசிக்கிறேன். இப்போ நமக்கு தானியேல் பார்த்த நியாய சங்கமும் வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரத்தில் 4ஆம் அதிகாரம் 5ஆவது அதிகாரத்தில் சொல்லப்பட்டதுக்கு ஒரு ஒற்றுமை இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. மேனஸ்கிரிப்ட் ரிலீஸ் வால்யூம் 9 பக்கம் 7. பத்மோவில் எதை பார்த்தார் மற்றும் கேட்டார் என்று நாம் யோவானிடத்துல கேட்போம். அவர் பதிலளிப்பார். இதுல ஒரு பெரிய ரகசியம் உண்டு. ஒருவேளை முத்திரைகளை பற்றி படிக்கிற டைம்ல அதை படிக்கலாம். புத்தகத்தோட படிச்சீங்கன்னா முத்திரை வேற மாதிரி படிப்பீங்க. அங்க அவருடைய திறந்த கரத்தில் அந்த புஸ்தகம் இருக்கிறது. அது தேசங்கள் மற்றும் சபையின் தீர்க்க தரிசன வரலாறு. எதுக்கு இந்த குறிப்பை வாசிக்கிறேன்னு சொல்லிடுறேன். தானியேல் நியாய சங்கம்னா
வெளிப்படுத்த 4:5 இருக்கிற நியாய சங்கம் அப்படின்னு தெரிந்துக்கிறதுக்காக இதை வாசிக்கிறேன். அங்க என்ன என்ன நடந்துச்சுன்னு சொல்லி யோவான்ட்ட கேட்கிறாங்க. அங்க அவருடைய திறந்த கரத்தில் அந்த புஸ்தகம் இருக்கிறது. என்ன புஸ்தகம்? 7 முத்திரையடைந்த புஸ்தகம் இருக்கிறது. அது தேசங்கள் மற்றும் சபையின் தீர்க்க தரிசன வரலாறு. இந்த 7 முத்திரைகள் அடங்கி இருக்கு பாத்தீங்களா? அது தேசங்கள் மற்றும் சபையின் தீர்க்க தரிசன வரலாறு, தேவனுடைய செயல்களின் வரலாற்று சுருள். இதனுள் தெய்வீக வார்த்தைகள், அவருடைய அதிகாரம், கற்பனைகள், அவருடைய பிரமாணங்கள், நித்தியத்திற்கான முழு அடையாள ஆலோசனைகள் மற்றும் தேசங்களில் உள்ள எல்லா ஆளுகின்ற வல்லமைகளின் வரலாறு அடக்கப்பட்டிருக்கிறது. ஒரு உலகத்தினுடைய முழு ஹிஸ்டரியும் அந்த முத்திரையடைந்த புஸ்தகத்தில் அடங்கி இருக்குதா. எல்லா தேசம், பாஷைக்காரர் மற்றும் ஜனங்களின் செயல்கள் பூமியின் வரலாற்று துவக்கத்திலிருந்து அதன் முடிவு வரைக்கும் அடையாள மொழிகளில் அந்த சுருளில் அடக்கப்பட்டிருக்கிறது. அப்போ உலகத்தினுடைய வரலாறு முழுவதும் அந்த 7 முத்திரையடைந்த புஸ்தகத்தில் இருக்கு. துவக்கத்திலிருந்து, ஏதேனில் மனிதன் விழுந்ததிலிருந்து, ஏதேனில் இருந்து இயேசு வரும் வரைக்கும் உள்ள சகல காரியங்களும் அந்த புஸ்தகத்துல அடங்கி இருக்கிறது. இதை பேர் நீங்க படிச்சுன்னு சொன்னா, இதை படிக்கிறவன் வருங்காலங்களை அறிந்து கொள்ளுவான், இதை படிக்கிறவனுக்கு பயபக்தி வரும், நிறைய அம்மையார் சொல்றதை நீங்க பார்க்க முடியும். சரி, இப்போ இந்த முத்திரைகளுக்குள்ள உலகத்தினுடைய வரலாறு இருக்கிறது என்று சொன்னால், இந்த வரலாற்றை புரட்டுகிற இடம் எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது நியாய சங்கத்துல. தேவன் ஒவ்வொரு கிரியையும், அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தை, நன்மையான தீமையான தேவன் நியாயத்திலே கொண்டு வார். பிரசங்கி 12:14. இப்ப எங்க இது காரியங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னா, இந்த காரியங்கள்லாம் எங்க பார்க்கப்படும், வரலாறு எல்லாம் எங்க பார்க்கப்படும், ஜேகர் பிறந்தல இருந்து மரிக்கிற வரைக்கும் எங்க பார்க்கப்படும் சொன்னா, நியாய சங்கத்துல பார்க்க முடியும். ஜீவ புஸ்தகத்துல பேர் இருக்கும், பாவ புஸ்தகத்துல பாவம் இருக்கும், ஞாபகம் நன்மைகள் இருக்கும், என் சரித்திரம் முழுவதும் அங்கே இருக்கும். சரித்திரம் எங்கே புரட்டப்படும் என்று சொன்னால், அது பரலோகத்தில் இருக்கக்கூடிய பரிசுத்த ஸ்தலத்திலே நியாய விசாரணையின் போது. அப்போ இங்க வெளிப்படுத்தல் விசேஷ புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற 7 முத்திரைகள் அடங்கிய புஸ்தகம் மனிதனுடைய சரித்திரம் அடங்கிய புஸ்தகம் என்று சொன்னார். அந்த முத்திரைகள் உடைக்கப்படும் பொழுது தேவன் பார்க்க போறது என்னன்னு சொன்னா, மனிதனுடைய சரித்திரத்தை எதற்கு எங்கே பார்ப்பாருன்னா, நியாய சங்கத்தில் பார்ப்பார், அவரை நியாய விசாரிப்பதற்காக. வெளிப்படுத்த 4ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, இன்னொரு இது நியாய சங்கம் அப்படி நம்ம விளங்கிக்கிட்டோம் இல்லைங்களா, இன்னும் கொஞ்சம் லேஸ் அதை உறுதிப்படுத்திக் கொள்வது நல்லது என்று நினைக்கிறேன். வெளிப்படுத்த 4:5 நீங்க வாசித்தீங்கன்னு சொன்னா, அந்த சிங்காசனத்திலிருந்து மின்னல்களும் இடி முழக்கங்களும் புறப்பட்டன. தேவனுடைய 7 ஆவிகளாகிய 7 அக்னி தீபங்கள் சிங்காசனத்துக்கு முன்பாக எரிந்து கொண்டு இருந்தன என்று அந்த வசனம் சொல்லுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். என்னன்னா, சிங்காசனத்திற்கு முன்பாக அந்த 7 அக்னி தீபங்கள் இருந்தது என்று வசனம் சொல்லுகிறதை இங்க பார்க்க முடியும். ஆனா நீங்க ஆசாரிப்பு கூடாரத்தை கட்டப்படுகிற அந்த இடத்துல போய் ஆசாரிப்பு கூடாரத்தை கூட்டி சொல்லும் பொழுது மோசே என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, யாத்திராகமம் 40ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல, பின்பு கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே ஆசாரிப்பு கூடாரத்தில் திரைக்கு முன்பாக பொறுப்பிடத்தை வைத்து, யோவான் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, சிங்காசனத்துக்கு முன்பாக அது இருந்துச்சுன்னு சொல்றாரு. மோசே அந்த பரிசுத்தலத்தில் இருக்க காரியங்களை திரைக்கு முன்பாக, அப்படின்னா பரிசுத்தலத்தையும் மகா பரிசுத்தலத்தையும் பிரிக்கிறதுக்கு ஒரு திரை இருந்துச்சு. அந்த திரை இருக்கும் பொழுது அந்த சமூகத்து மேஜை, சமூகத்து அப்பங்கள் உள்ள மேஜை, தூபவிடம், குத்துவிளக்கு, இதெல்லாம் திரைக்கு முன்பாக இருந்தது என்று சொல்லப்படும். அந்த திரை நீக்கப்பட்டாச்சுன்னா அதற்கு முன்பாக இருக்கிறது பரிசுத்த ஸ்தலத்தில், மகா பரிசுத்த ஸ்தலத்தில் காணப்படுகிற கிருபாசனம், சிங்காசனம். அப்போ இங்க யோவான் எதை பார்க்கிறான், அந்த திரை நீக்கப்பட்டாச்சு, அந்த சிங்காசனத்திற்கு முன்பாக எல்லாம் இருக்கிறது அப்படின்னு சொன்னார். யோவான் பார்த்த காட்சி என்னன்னு சொன்னா, பரலோக பரிசுத்த ஸ்தலத்தின் காட்சி. சரி, இதை நான் சுருக்கமா சொல்றேன். இன்னும் டீட்டெயிலா அதை படிக்கணும்னா அது வேற மாதிரி படிக்கணும். இப்போ உங்களுக்கு ஒரு அளவுக்கு அதை நான் உறுதிப்படுத்தி இருக்கிறேன். வெளிப்படுத்த 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் பரலோக நியாய சங்கத்தின் காட்சி. அங்க மனிதனுடைய கிரியைகள் புரட்டப்படுகிறது. அது தானியேல் பார்த்த நியாய சங்கத்துக்கு இசைவாக இருக்கிறது. ஒன்னொன்றை விளக்கும். அப்படி போல அது விளக்குகிறதை நம்ம பார்த்தோம். அது மாத்திரமல்ல, அது சிங்காசனத்துக்கு முன்பாக இருக்கிறது என்று சொன்னதுனால அது திரை நீக்கப்பட்ட காலம் என்பது வெளிப்படுகிறது. அப்ப பரலோகத்தினுடைய பரிசுத்தலமும் மகா பரிசுத்தலம் உண்டாக்கப்பட்ட அந்த நியாய விசாரணையின் காட்சி யாரு பார்த்திருக்கா அப்படின்னு சொன்னா, யோவான் பார்த்து இருக்கிறான் என்பது நமக்கு வெளிப்படும். ஏன் இதை ஆண்டவர் காட்டினா போய் படிச்சுன்னு சொன்னா, முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் அப்படின்னு சொல்லும் போது நம்ம அதை படிச்சுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா
கடைசியில என்ன நடக்கும் என்பதை நீங்களும் நானும் தெரிந்து கொள்ள முடியும். இப்ப நம்ம மனதிலாக்க வேண்டியது இந்த வெளிப்படுத்தப்பட்ட பரலோக நியாய சங்கத்துல சிங்காசனம் ஞாபகம் ரொம்ப முக்கியம். அடுத்த வாரம் நம்ம பாடம் படிக்கிறது 24 மூப்பர்கள், 4 ஜீவன்கள், அங்கே ஆட்டுக்குட்டி இருக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. இதுதான் பரலோக நியாய சங்கத்தினுடைய காட்சி. சிங்காசனம் இருக்கிறது, 24 மூப்பர் இருக்கிறாங்க, 4 ஜீவன்கள் இருக்கிறாங்க, ஆட்டுக்குட்டியா நம்ம பரிந்து பேசும் இடத்துல நிற்கிறார். அந்த இதே காட்சிய, அதாவது இந்த சிங்காசனம், ஆட்டுக்குட்டி, 24 மூப்பர்கள், ஜீவன்கள், 4 ஜீவன்கள், இதே காட்சிய யோவான் வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரத்தில் வெளிப்படுத்துகிறார். வெளிப்படுத்தல் 14 1 - 3 வரை நான் வாசிக்கிறேன். பின்பு நான் பார்த்த போது இதோ சீயோன் மலையின் சத்தம் வருது. கொஞ்சம் இருக்கிறவங்க மைக்க மியூட் பண்ணிடுங்க, நீங்க பேசும்போது மாத்திரம் தருங்க. பின்பு நான் பார்த்த போது அது சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும், ஒண்ணு நம்ம பார்த்தோம்ல நியாய சங்கத்துல ஆட்டுக்குட்டியானவர் அந்த புஸ்தகத்தை எடுப்பதற்காக வருவார். அவரோடு கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றியில் எழுதப்பட்டிருந்த 144,000 நிற்க கண்டேன். அல்லாமல் பெருமலை இரைச்சல் போலவும் பலத்த இடிமுழக்கம் போலவும் ஒரு சத்தம் வானத்தில் இருந்து உண்டாக கண்டேன். நான் கேட்ட சத்தம் சுரமண்டக்காரர்கள் தங்கள் சுரமண்டங்களை வாசிக்கிற ஓசையை போல் இருந்தது. அவர்கள் சிங்காசனத்திற்கு முன்பாகவும், ஆட்டுக்குட்டி சீயோன் மலை 144,000 கூட இருக்கிறாரு. இங்க சிங்காசனத்துக்கு எங்க பாடுறாங்கன்னா, சிங்காசனத்துக்கு முன்பாகவும் 4 ஜீவன்களுக்கு முன்பாகவும் மூப்பர்களுக்கு முன்பாகவும் புதுப்பாட்டை பாடினார்கள். அப்போ இந்த நியாய சங்கத்தை குறித்து ஒரு காட்சி சொல்லும்போது அங்க சிங்காசனம் இருக்கிறது, 24 மூப்பர்கள் இருக்கிறார்கள், 4 ஜீவன்கள் இருக்கிறார்கள், ஆட்டுக்குட்டி இருக்கிறாரு. இங்க அதே மாதிரி ஆட்டுக்குட்டியானவர் இருக்கிறாரு, சிங்காசனம் இருக்கிறது, மூப்பர்கள் இருக்கிறார்கள், 4 ஜீவன்கள் இருக்கிறார்கள். அப்போ வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரத்திற்கும் பரலோக நியாய சங்கத்திற்கும் தொடர்பு இருக்கிறது. இதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து 5ஆம் அதிகாரத்துல நியாய சங்கத்தில் நிற்பாரு, ஆனா 14ஆம் அதிகாரத்தில் 144,000 சீயோன் மலையில் நிற்பாரு. இதை நம்ம விளங்கிக்கணும். நியாய சங்கத்தில் இருக்க வேண்டிய இயேசு 144,000 சீயோன் மலையில இருப்பார். நம்ம இப்ப இன்னைக்கு நாளைக்கு நம்ம வருகிற வாரத்துல அதை விளங்கிக் கொள்வோம். நம்ம ஏன் அந்த குறிப்பை நான் வாசிக்கிறேன். கிரேட் கான்ட்ரோவர்சி பக்கம் 425. நுட்ப நியாய விசாரணை பரலோகில் முன்வைக்கு செல்கின்ற போது செய்த பாவத்திற்காக மனவருந்திய விசுவாசிகளுடைய பாவங்கள் பரிசுத்தலத்திலிருந்து நீக்கப்படும் போது நுட்ப நியாய விசாரணை பரலோக பரிசுத்தலமும் மகா பரிசுத்தலம் உண்டாக்கப்பட்ட அந்த காலத்துல பூமியின் மேல் உள்ள தேவனுடைய ஜனங்கள் மக்கள் பாவத்தை நீக்கி போடுகின்ற ஒரு விசேஷித்த சுத்திகரிப்பு வேலை அங்கே இருக்க வேண்டும். சரி, சயின்ஸ் ஆஃப் டைம்ஸ் ஜனவரி 25, 1910-11. நம்முடைய இரட்சகரின் 2வது வருகைக்கு சற்று முன் தேவனுடைய ஜனங்களால் செய்யப்பட வேண்டிய வேலையை வெளிப்படுத்தலின் 14ஆம் அதிகாரம் கோடிட்டு காட்டுது. 14ஆம் அதிகாரத்துக்கும் நியாய சங்கத்துக்கும் தொடர்பு இருக்கிற பார்த்தோம். இன்னும் 14ஆம் அதிகாரம் என்ன சொல்லுதான், கடைசி ஒரு வேலை, இயேசு வருகிறதுக்கு முன்பாக ஒரு வேலை செய்யப்படணுங்களா, அதை கோடிட்டு காட்டுகிறதா. நம்முடைய இரட்சகரின் 2வது வருகைக்கு சற்று முன் தேவனுடைய ஜனங்களால் செய்யப்பட வேண்டிய வேலையை வெளிப்படுத்தலின் 14ஆம் அதிகாரம் கோடிட்டு காட்டுகிறது. 3 செய்திகள் குறிக்கப்படுகின்றன. அவை உலகின் அனைத்து மக்களுக்கும் செல்ல வேண்டும். உலகம் முழுவதும் எடுத்து சொல்ல போகுதுல்ல, அந்த செய்தியை கோடிட்டு காட்டுகிறான். அது 2ஆம் வருகைக்கு சற்று முன் செய்யப்பட வேண்டுமா? இப்ப நம்ம செய்யல, அவர் வருகிறதுக்கு சற்று முன்னாதான் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். 144,000 எப்படி செய்வாங்க அப்படின்னு சொல்லி இங்க அழகா அந்த குறிப்பு சொல்றது செய்யப்பட வேண்டாம். அது எங்க இருக்காங்க கோடிட்டு காட்டப்படுதான் வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரத்துல. மேனுஸ்கிரிப்ட் ரிலீஸ் வால்யூம் 19 பக்கம் 282. கடைசி நாட்களில் சாத்தான் மிகுந்த வல்லமையுடனும் பரலோக மகிமையுடனும் ஒளியின் தூதனாக தோன்றுவார். மேலும் முழு பூமியின் ஆண்டவன் என்று உரிமை கொண்டாடுவார். அவன் ஓய்வு நாளானது 7ஆவதில் இருந்து வாரத்தின் முதல் நாளுக்கு மாற்றப்பட்டது என்று அறிவிப்பான். இந்த ஒளியின் தூதன் மாதிரி தோன்றுவான்னா எப்படி தோன்றுவார் நினைங்க? ஜெயகர் மாதிரி வருவான்னு நினைக்கிறீங்களா? இல்ல யாருக்குமே தெரியாத ஒரு சாயல வரப்போறான்னு நினைக்கிறீங்களா? இல்லங்க, இயேசு அப்படின்னு ஒரு ரூபம் நமக்கு, இயேசு படத்தை பார்த்தோம் இயேசு அப்படின்னு சொல்லும் போதீங்களா, அந்த ரூபத்துல வருவான். கவனமா இருங்க, இல்லைன்னா அந்த சாயல வந்தாதான் உலகம் ஏத்துக்குவான். வேற எதுல வந்தாலும் அவனை ஏத்துக்க.
அவன் ஓய்வு நாளானது 7ஆவதிலிருந்து வாரத்தின் முதல் நாளுக்கு மாற்றப்பட்டது என்று அறிவிப்பான். மேலும் வாரத்தின் முதல் நாள் ஆண்டவனாக அவன் இந்த போலியான ஓய்வு நாளை அவனுக்கு உண்மையாக இருப்பதின் சோதனையாக அறிமுகப்படுத்துவான். பின்னர் வெளிப்படுத்தலின் தீர்க்கதரிசனத்தின் இறுதி நிறைவேற்றம் நடக்கும். வெளிப்படுத்தல் 13:4-18 மேற்கோள் காட்டிட்டாங்க. அதை எழுதுறாங்க. இந்த வேத வசனத்தோடு தொடர்பில் வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் முழுவதையும் தேவனுடைய ஜனத்தால் அதிகம் படிக்கப்பட வேண்டும். மிருகத்தின் முத்திரை அறிவிப்புத்திர காரணம், ஒரு சொரூபத்தை வணங்குற காரணம், இதெல்லாம் அடிப்படையா வச்சு 14ஆம் அதிகாரத்தை நல்லா படிக்கணும். படிச்சது போதாதுங்கிறாங்க. 9 - 11 வரையில் உள்ள வசனங்கள் மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்குவதற்கும் அதன் முத்திரையை நெற்றில் அல்லது கையில் பெறுவதற்கு எதிராக விசேஷித்த எச்சரிப்பின் செய்தியை வெளிக்கொண்டு வருகிறது. இந்த எச்சரிக்கையானது வசனம் 12 தேவனுடைய கற்பனைகளின் இயேசுவின் மேல் உள்ள விசுவாசத்தின் காத்துக் கொள்கிறவர்களாக குறிப்பிடப்பட்டவர்களால் உலகத்துக்கு கொடுக்கப்பட வேண்டும். ஆண்டவருடைய வசனத்தை காத்துக் கொள்கிற நம்ம இதை கொடுக்கணும். எப்படி கொடுப்போம்? ஒரு வேலை நடக்கப்பட போகிறது, ஒரு வேலை செய்யப்பட போகிறது. இந்த வேலையின் மூலமாக அது செய்யப்படும். அது வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. அது மாத்திர வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரத்தை எதோட தொடர்பு படுத்தி படிக்கணுமா? வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்தை தொடர்புபடுத்தி படிக்க வேண்டுமா? விவியன் ஹெரால்ட், அக்டோபர் 13, 1904, 11-3. செய்ய வேண்டிய ஒரு சிறப்பு பணியை நாம் முன் காண்கிறோம். செய்ய வேண்டிய ஒரு சிறப்பு பணியை நம் முன் காண்கிறோம். பரிசுத்த ஆவியின் வழிகாட்டுதலுக்கு முன்பு எப்போதை காட்டிலும் இப்போதும் நாம் ஜெபிக்க வேண்டும். எதுக்கலாமோ ஜெபிக்கிறோங்க, இதுக்கு ஜெபிக்கிறோமான்னு பாத்துக்கணுங்க. நாம் கர்த்தரை கண்டுபிடிக்கும்படி முழு மனதுடன் கர்த்தரை தேடுவோம். 3 தூதரின் செய்திகளின் வெளிச்சத்தை நாம் பெற்றுள்ளோம். இப்போதும் நாம் தீர்மானமாக முன்னால் வந்து சத்தியத்தின் பக்கத்தில் நம் நிலைப்பாட்டை எடுக்க வேண்டியது அவசியப்படுகிறது. வெளிப்படுத்தலின் 14ஆம் அதிகாரம் ஆழ்ந்த கவனத்தை ஈர்க்கின்ற ஒரு அதிகாரம், ரொம்ப முக்கியமான ஒரு அதிகாரம் இல்லைங்களா? இந்த வேதாகம பகுதி விரைவில் அதன் அனைத்து தொடர்புகளிலும் பொருந்து கொள்ளப்படும். இதுக்கு ஒரு விளக்கம் தான் இல்லைங்க. இந்த வேதாகம பத்தி சும்மா ஒரு விளக்கத்துல சொன்னா இதுதான் அப்படிதான் சொல்லி வர முடியாது. இதுக்கு நிறைய தொடர்பு இருக்கு. எல்லாத்தையும் வச்சு புரிந்து கொள்ளணுமா? விரைவில் புரிந்து கொள்ளப்படும் சொல்றாங்க. அப்படின்னா இன்னும் புரிந்து கொள்ளப்படவில்லை என்று அர்த்தம். வெளிப்படுத்தலாகிய யோவானுக்கு கொடுக்கப்பட்ட செய்திகள் தெளிவான வெளிப்படுத்தலும் மீண்டும் சொல்லப்படும். ரொம்ப படிச்சுக்கோ, மீண்டும் சொல்லப்படும். வெளிப்படுத்த 14 வெளிப்பட சொல்லிட்டாங்க. 3ஆம் தூதனுடைய செய்திகள், அந்த 3 தூதனுடைய செய்திகள் மீண்டும் என்ன செய்யப்படுமா? சொல்லப்படும். வெளிப்படுத்தலின் 18 உள்ள தீர்க்க தரிசனம் விரைவில் நிறைவேறும். என்ன எவ்வளவு இன்ஃபர்மேஷன் பாருங்க. 3ஆம் தூதனுடைய செய்தியை அறிவிக்கும் போது வேறொரு தூதன் மிகுந்த அதிகாரமுடையவனாய் வானத்தில் இருந்து இறங்கி வர வேண்டும். மேலும் அவனுடைய மகிமையினால் பூமி பிரகாசமாக வேண்டும். நம்ம படிச்சுக்கோ தெரியுமா? 18ஆம் தூதனோடு இணைந்து செய்கிற வேலை, கடைசி வேலை 144 செய்வாங்கன்னு சொல்லி. அதைத்தான் இன்னொரு குறிப்பில நான் வாசிக்கிறேன். ஒரு சம்மரி அழகா வருகிறது. பூமி பிரகாசமாக வேண்டும். கர்த்தருடைய ஆவியானவர் பரிசுத்தமாக்கப்பட்ட மனித கருவிகளை மிகவும் நேர்த்தியாக ஆசீர்வதிப்பார். ஆகையால் ஆண்கள், பெண்கள் மற்றும் குழந்தைகள் துதியிலும் சோத்திரத்திலும் வாயை திறப்பார்கள். அவர்கள் தேவனுடைய ஞானத்தாலும் மற்றும் அவரது ஒப்பற்ற மகிமையாலும் சமுத்திரத்தை தண்ணீர்களால் மூடுவது போல பூமியை நிரப்புவார்கள். அப்போ ஒரு செய்தி மறுபடியும் சொல்லப்பட போகிறது. இந்த வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் மிக மிக முக்கியமான ஒரு அதிகாரம். அது முடிவு வேலையை வெளிப்படுத்துகிற ஒரு அதிகாரம். நம்ம மனதுல ஒரு சின்ன சம்மரைஸ் பண்ணிக்கிடுவோம். 3 தூதனுடைய செய்தி மறுபடியும் அறிவிக்கப்படும். இப்ப நம்ம படிச்சதை வச்சு இது நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். இப்பவும் அந்த குறிப்பது இருக்கிறது பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் 13 மிருகத்தின் முத்திரை தோன்றிய பின் முடிவு. அவங்க 14ஆம் அதிகாரத்தோட தொடர்பு படிச்சு வெளிப்படுத்தல் 13 14ஆம் அதிகாரத்தை தொடர்புபடுத்தி படிக்க சொல்றாங்க. அப்போ அந்த மிருகத்தின் முத்திரை தோன்றும் பொழுது அந்த மிருகத்தின் முத்திரையை எதிர்த்து பேசுகிற சத்தம் துணிக்கும். அப்ப வெளிப்படுத்தல் 13ஆம் மிருகத்தின் முத்திரையை தோன்றிய பின் நடக்கிற ஒரு வேலை தான் வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம். முடிவு வேலை வெளிப்படுத்தல் 18 தூதனுடைய உதவியோடு செய்யப்படுகிறது. உலகத்திற்கான இறுதி எச்சரிப்பு 144,000 பேர் செய்கிறார்கள். இது நம்ம இப்ப படிச்சுக்கிட்டோம் இல்லைங்களா? இது நம்ம முந்தி படிச்சதுதான். முந்தி படிச்சு அதே தான் மறுபடியும் சுருக்கமா டக்குன்னு படிச்சுட்டோம். மனதில் இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு நியாய சங்க காட்சி இருக்கிறது. அந்த நியாய சங்கம் செயல்படும் பொழுது, நுட்ப நியாய விசாரணை செயல்பட்டு கொண்டிருக்கும் பொழுது ஒரு சுத்திகரிப்பு வேலை செய்யப்படுகிறது என்கிற செய்தியை நம்ம மனதில் ஆழமாக வைத்துக் கொள்ள வேண்டும்.
அந்த நியாய சங்கத்தில் இருக்கிற அந்த பொருளுக்கு இருக்கு பாத்தீங்கன்னா, சிங்காசனம், 24 மூப்பர்கள், 4 ஜீவன்கள், ஆட்டுக்குட்டி. இதை உங்க மனதில் வைத்துக் கொள்ளுங்க. இந்த நியாய சங்கத்திற்கும் வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரத்துக்கும் தொடர்பு இருக்கிறது என்பதையும் படித்துக் கொள்ளுங்க. நம்ம 1,44,000 பற்றி படிக்கிறோம். அந்த 1,44,000 பற்றி வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது பரலோக நியாய சங்கத்திற்கு தொடர்புடையது. இந்த நியாய சங்கம் நடக்கும்போது ஒரு விசேஷித்த சுத்திகரிப்பு வேலை நடக்கும். அப்ப அந்த விசேஷ சுத்திகரிப்பு வெளிப்படுத்தல் 14 தொடர்போடு காணப்படுகிறதா என்பதை நம்ம படிக்க போறோம். இதான் நம்ம படிக்க போறோம் வருகிற வாரத்துல. இன்னைக்கு நீங்க மனதில் வைத்துக்க வேண்டும், இந்த விசேஷத்த சுத்திகரிப்பு நடக்கும் பொழுது 2 மிக முக்கியமான பாவங்களில் ஈடுபட்டு இருக்கிறவர்கள் நீக்கப்படும். எல்லா பாவையும் நீக்கப்படுவார். ஆனா 2 மிக முக்கியமான பாவம், அடிப்படையான பாவம், தேவனுடைய சபையை நேசிக்க விடாமல் ஒரு குற்றம் சாட்டுகிற ஆவியை இருதயத்தில் உண்டாக்குற பாவம், தசமபாகனை தேவனுடைய சமூகத்தில் முழுமையாக ஒப்படைக்காதபடி, அதை ஏன் விருப்பப்படி தேவனுடைய திட்டத்துக்கு எதிராக செயல்படுகிற ஒரு பாவம். அது மாத்திரமல்ல, பாபிலோனை கண்ணோக்கி பார்க்கிற பாவம், எகிப்தை பின்னிட்டு பார்க்கிற ஒரு பாவம், இது சபைக்குள் இருக்கிறது. இதில் ஈடுபட்டு இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் நீக்குவார், சுத்திகரிப்பார். தேவனுடைய பிள்ளைகளை அப்படிப்பட்ட செயலில் நாம் ஈடுபடாதபடி இந்த சுத்திகரிப்பு நடக்கும் பொழுது ஆண்டவருடைய கிருபையினாலே மீட்கப்பட்டவர்களாய் 1,41,000 இருப்போம். வருகிற வாரத்தில இந்த சுத்திகரிப்பு எப்படி நடக்க போகிறது, யாருடைய வேண்டுதல நடக்க போகிறது என்கிற காரியங்களை படிப்போம். கர்த்தர் அந்த வாக்கியத்தை நமக்கு தரட்டும். ஆமென். நன்றி. நம்ம ஜெபிச்சு நிறைவு செய்யலாம். தேவதாஸ் ஐயா ஜெபம் பண்றீங்களா? பரிசுத்தம் கர்த்தாவே, இந்த இரவு வேளைக்கான செலுத்துறோம். மட்டுமான எங்களை பாதுகாத்து கர்த்தாவே, எங்கள் உள்ளத்திலே இந்த ஊன்றப்பட்ட இந்த சத்தியத்தை ஆண்டவரே, நியாய தீர்ப்பு நடக்கும் இந்த நேரத்திலும் நாங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம், தேவனுக்கு செலுத்த வேண்டிய காணிக்கையை நாங்கள் எப்படி செலுத்த வேண்டும் ஆண்டவரே. அந்த விதவை உம்முடைய திருச்சபையானது வளர்ச்சியை அடைய வேண்டும் என்பதற்காக தன்னிடத்தில் இருந்த 2 காசுகளையும் காணிக்க செலுத்தினால் உலகம் பொல்லாததாக இருக்கிறது. அவர்களை நாங்கள் பார்த்து வீழ்ந்து விடாதபடிக்கு நித்திய ராஜ்யத்துக்கு நாங்கள் மாறி செல்ல வேண்டும், நித்திய ராஜ்யத்தை அடைய வேண்டும் என்பதை உணர்ந்து ஆண்டவரே, இந்த சத்தியத்திலே இன்னும் நாங்கள் வரும் நாட்களிலும் இதை கற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும்பா. கற்றுக் கொடுத்த நம்முடைய மகனின் ஆசீர்வதியும் இன்னும் ஆழ்ந்த சத்தியங்களை கண்டு கொள்ள கிருபை தாருமப்பா. அறியப்படாத அநேக சத்தியங்கள் உண்டு, அதையெல்லாம் அறிந்து கொள்வதற்கு நீர் உதவி செய்யணுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த கடைசி காலமாக இருக்கிறபடியால் இன்னும் விரைவாக வீட்டெல்லாம் அறிந்து நாங்கள் அறியாதவர்களாய், ஒன்றும் அறியாதவர்களாய் பரலோகத்தில் வந்து நிற்க முடியாது கர்த்தாவே. ஆகவே எல்லாம் அறிந்து கொள்ள எங்களுக்கு நீர் இந்த மக்களை கொண்டு, உம்முடைய பிள்ளைகளை கொண்டு ஏவி எல்லாவற்றையும் கொடுத்து வருகிறது. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அநேக மக்கள் இதை அறிந்து கொள்ளவும், அநேகர் இந்த கூடுகையில் வந்து கூடவும், அவர்கள் வெளிப்படையும் கிருபை தருவனுமா ஜெபிக்கிறோம். மீதியான நேரத்தை நீர் பொருட்படுத்தலும் ஏற்றுக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பரிசுத்த பரம்பதாவே. ஆமென். 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 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் இதனாலின் சத்தியத்தை கொண்டு வந்த மகனோடும் கேட்ட எங்கள் ஒவ்வொருவரோடு கூட இன்றும் என்று சதா காலம் இருப்பதாக. ஆமென். 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 நன்றி.